சித்தத்தின்படி நம் வாழ்க்கையில எல்லாமே நிறைவேறுவதற்கு கர்த்தர் எல்லாவற்றையும் முன்குறித்து விட்டார். வேதம் சொல்லுகிறது, பலவானை முந்தி கட்டினால் ஒழிய அவன் வீட்டுக்குள்ளே புகுந்து கொள்ளையடிக்க முடியாது. அப்ப சாத்தான் திருடி வைத்திருக்கிற ஆசீர்வாதங்களை நம்ம திரும்ப அதை எடுக்கணும்னா என்ன செய்யணும்? பலவானை முந்தி கட்ட வேண்டும். தேவ சமூகத்திலே கூடி வந்திருக்கிற நாம் அவரை நோக்கி பார்க்க கர்த்தர் நமக்கு ஒரு கிருபையை கொடுத்திருக்கிறார், ஒரு சந்தர்ப்பத்தை கொடுத்திருக்கிறார். எத்தனையோ பேருக்கு இந்த சந்தர்ப்பம் இல்லை. 21 நாட்கள் உபவாச ஜெபம் நம்முடைய ப்ரேயர் சென்டரில் நடக்கிறது என்று கேள்விப்பட்ட பொழுது சிலர் சொல்லும் பொழுது எங்களால் அவ்வளோ தூரம் வர முடியவில்லையே. ஆனால் கர்த்தர் கிருபையாய் நம்மை நடத்தி இருக்கிறார், கிருபையாய் நமக்கு இந்த சந்தர்ப்பத்தை கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாரும் ஆண்டவர் நமக்கு கொடுத்த இந்த அற்புதமான வாய்ப்புக்காக, சந்தர்ப்பத்துக்காக, இந்த உபவாச நேரத்துக்காக ஆண்டவரை நன்றியோடு ஸ்தோத்திரிப்போமா? உள்ளத்தின் ஆழத்திலிருந்து சொல்லுங்கப்பா, உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு நன்றி தகப்பனே, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, உமக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. என்னை தேடுங்கள் என்று சொன்னீரே, என் முகத்தையே தேடுங்கள் என்று சொன்னீரே, உம்முடைய முகத்தையே தேடுகிறேன் கர்த்தாவே என்று அன்னைக்கு தாவீது ராஜா சொன்னார். இன்னைக்கு ஆண்டவரை பார்த்து எல்லாரும் சொல்ல போறோம், உங்க முகத்தை நாங்கள் தேடுகிறோம் ஆண்டவரே, உங்களை தேடுகிறோம் ஆண்டவரே, உங்க முகத்தை தேடுகிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா, உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம். நன்றி தகப்பனே, நன்றி தகப்பனே, நன்றி தகப்பனே. அப்பாவோடு கூட நீங்க பேசுங்க. இந்த உபவாச நாள்ல எனக்கு கற்றுத்தாங்கப்பா, எனக்கு கற்றுத்தாங்கப்பா, இன்னும் கற்றுத்தாங்கப்பா, இன்னும் உங்க பிரசன்னத்தினால எங்களை நிரப்புங்கப்பா, இன்னும் உங்களை நாங்க அறியணும் அப்பா, இன்னும் உங்களை கிட்டி சேரணும் அப்பா, அப்பா என்று சொல்லி அவரை நோக்கி பார்ப்போமா? அவரை நோக்கி பார்ப்போமா? எல்லாரும் கரங்களை உயர்த்தி ஆண்டவரை பார்த்து சொல்லுவோம், இன்னும் உம்மை அறியணுமே, ஏசப்பா, இன்னும் உம்மை அறியணுமே, இன்னும் கெட்டி சேரணுமே, இன்னும் கிட்டி சேரணுமே. பிரசன்னம், 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 தேவ பிரசன்னம், ராஜா, ராஜாவும் பிரசன்னம் போதுமையா, போதும் எனக்கு போதுமையா, ராஜாவும் பிரசன்னம் போதுமையா. அப்பாவை பார்த்து சொல்லுங்க, போதும் எனக்கு போதுமையா. பிரசன்னம், தேவ பிரசன்னம், தேவ மகிமை இறங்கி கொண்டிருக்கிறது. Jesus, yes Lord. Oh Jesus. உலகம் எல்லாம், உலகம் எல்லாம் மாயையா, உலகம் எல்லாம் மாயையா, உம் அன்பொன்றே போதுமையா, உம் அன்பொன்றே போதுமையா. உலகம் எல்லாம் மாயையா, உலகம் எல்லாம்
பிரசன்னம் பிரசன்னம் தேவ பிரசன்னம் பிரசன்னம் ஜீசஸ் ரபா சந்தலரவா தேவ பிரசன்னம் கரம் பிடித்த நாயகரே ஆமென். கரம் பிடித்த ஒவ்வொருவருடைய கரத்தை பிடித்த தேவன் உமக்கு நன்றி அப்பா. தூயவரே கைவிடாத தூயவரே கரம் பிடித்த நாயகரே கரம் பிடித்த நாயகரே கைவிடாத தூயவரே கைவிடாத தூயவரே பிரசன்னம் பிரசன்னம் தேவ பிரசன்னம் 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 தேவ பிரசன்னம் பிரசன்னம் தேவ பிரசன்னம் 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 தேவ பிரசன்னம் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. கரம் பிடித்தவர் நம்மை கைவிட மாட்டார். உன்னை விட்டு விலக மாட்டேன் என்று சொல்லியிருக்கிறார். குடும்பத்தினர் விலகலாம், மனிதர்கள் விலகலாம், கைவிடலாம். நம்மை ஒரு முறை கரம் பிடித்த ஆண்டவர் ஒருபோதும் கைவிட மாட்டார். ஹல்லேலூயா. உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நன்றி தகப்பனே. மென்மையான தேவ பிரசன்னம், பனி போன்ற தேவ மகிமை நம் ஒவ்வொருவர் மேலும் ஒவ்வொருவருடைய உள்ளத்துக்குள்ளேயும் கடந்து வந்து கொண்டிருக்கிறது. ஓ ரபா சந்தல பௌரி கவலரவா. ஆவியில நிரம்பி நீ ஆண்டவரை துதியுங்க. அந்நிய பாஷைகளை பேசுங்க. ஸ்தோத்திர பலி செலுத்துங்க. இந்த ஸ்தோத்திர பலிகளை செலுத்தும் பொழுது இந்த சுகந்த வாசனை நம்முடைய ஆண்டவர் முகர வேண்டும். ரபலபோ சந்தல ரபா திபலபோ சந்தல ரபௌரி ஆல ரபா நோவா சுகந்த வாசனையான அந்த பலி செலுத்தின பொழுது தேவன் அதை முகர்ந்து பார்த்தார். அவர் சொன்னார், இனி நான் ஜனங்களை அழிக்க மாட்டேன். இனி நான் ஜனங்களை, என் ஜனங்களை ஜலத்தினால் அழிக்க மாட்டேன். ஒரு உடன்படிக்கை பண்ணினார். இப்ப நீங்க ஆண்டவரோடு கூட அந்த பிரசன்னத்துல அவரை துதிக்க துதிக்க, அவரை மகிமைப்படுத்த மகிமைப்படுத்த, அந்நிய பாஷைகள்ல அவருடைய மகத்துவங்களை பேச 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 ஆண்டவர் உங்களோடு கூட உடன்படிக்கை பண்ணுகிறார். உங்களை அழிப்பதில்லை என்று சொல்லுகிறார். உங்கள் குடும்பத்துக்கு சாபம் வருவதில்லை. உங்கள் சந்ததி வேறறுக்கப்படுவதில்லை. ரீபா கபஷ பல பௌரி கபலரவா திஹனபூ சந்தலர பௌரி கபலவா. உபவாச ஜபத்துல கர்த்தரை தேடி வந்த சகோதரனை சகோதரியே, உங்கள் குடும்பம் அழிக்கப்படுவதில்லை. உங்கள் குடும்பம் வேறறுக்கப்படுவதில்லை. உங்கள் சந்ததி சிதறடிக்கப்படுவதில்லை. ரஹல பௌரி கலபா ரபா கனா ஷதா லபாங்கலா விகரு ஷதகலா பௌரி கபலபா. தேவ மகிமை, தேவ பிரசன்னம், தேவ பிரசன்னம், தேவ மகிமை ஒவ்வொருவர் மேலும் ஒவ்வொருவர் மேலும் இப்பொழுது இறங்கி கொண்டிருக்கிறது, இறங்கி கொண்டிருக்கிறது. ஹல்லேலூயா. எல்லா கட்டுகள் எல்லா கட்டுகள் எல்லா கட்டுகள் அறுக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. சத்ருவின் கிரியைகள் அழிக்கப்படுகிறது. சிதறடிக்க விரும்புகிற மனுஷனுடைய சிதறடிக்க விரும்புகிற சத்ரு சிதறடிக்கப்படுகிறார். ஓ ராபாலா பஷபாபா ரீகாலா பஷபாலாபா. நிறுத்தாதீங்க நிறுத்தாதீங்க.
துதிங்க துதிங்க. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. கானானியருக்கு விரோதமாக யார் முதலில் செல்ல வேண்டும்? யூதா யுத்தத்துக்கு செல்ல வேண்டும். யூதா யுத்தத்துக்கு முந்தி செல்ல வேண்டும். துதிங்க துதிங்க துதிங்க. ஓரா வாலா ஷபா கபா. பாபா ஷபல வௌரிகபலவா. நீங்க துதிங்க 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 துதிங்க. துதிக்க துதிக்க தேவ பிரசன்னம், தேவ மகிமை உங்கள் வீடுகளுக்கு கடந்து செல்கிறது. உங்கள் குடும்பத்தினர் மேல் கடந்து செல்கிறது. ஸ்தோத்திரம் பண்ணுங்க. துதிங்க துதிங்க துதிங்க. நீங்க துதிக்க துதிக்க அந்த வாசனை ஆண்டவர் முகர்ந்து பார்க்க போகிறார். ஓ ரபபா ஷபல வரபல வௌரிகபலவா. உள்ளத்தின் ஆழத்தில் இருந்து உள்ளத்தின் ஆழத்தில் இருந்து ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஜீசஸ் ஜீசஸ் உமக்கு ஸ்தோத்திரம். அமைதியாக ஒரு 2 நிமிடம் உள்ளத்திலிருந்து ஆண்டவரை துதிக்க போறீங்க. நான் உங்களுக்கு அன்பா சொல்றேன், திட்டமா சொல்றேன், தெளிவா சொல்றேன். இப்ப ஆண்டவர் உங்களோடு கூட உங்க உள்ளத்தின் ஆழத்தில் இருந்து உங்களோடு பேச போகிறார், இடைப்பட போகிறார். ஸ்தோத்திரம் பண்ணிட்டே இருங்க. உள்ள மட்டும் ஆண்டவரோடு உறவாடட்டும். உள்ளத்துல இருந்து ஒரு வெடித்து சிதறுகிறது போல ஒரு வார்த்தை வரப்போது. நீங்கள் அதை இன்னைக்கு குறித்து வச்சுக்கோங்க. நீங்கள் இன்னைக்கு எழுதி வச்சுக்கோங்க. இணையதளத்தில் எங்களோடு இணைய போற உங்களை பார்த்து நான் சொல்றேன், அமைதியாய் ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க, ஆண்டவரை துதிங்க, மென்மையான பிரசன்னத்தை அனுபவிங்க. அந்த ஒரு மகிமையின் மேகம் உங்களை மூடுகிறத நீங்க உணருங்க. Jesus. Di baba baba kabala bushandala rabori kabala barabala. Dobala bushandala bori kabala ba. Ora bala kala shada kabali bankuri alle rabori kabala ba. Divala bushadala bori kabala barabala ba. எல்லாரும் ஆண்டவரை நன்றியோடு கரங்களை தட்டி ஸ்தோத்திரம் பண்ணுவோமா. ரிபா பாபா ஷபா பாபா ஓரா பல போரிக்கர பல போரிக்கல பரபல வீர வௌஷந்தல போரிக்க பலவா. நான் உன்னோடு கூட இருந்தேன், நான் செய்யும் காரியம் பயங்கரமாயிருக்கும். ஓ ரிபா பாபா கபா 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 ரிஹலோ ஷதல ரபா. ஓ ரிபா பாபா ஷபா பாபா பாபா. நன்றி தகப்பனே, நன்றி தகப்பனே, நன்றி தகப்பனே, உமக்கு நன்றி. உம்முடைய பிரசன்னத்திற்காக நன்றி, உம்முடைய பிரசன்னத்திற்காக நன்றி. ஒவ்வொருவரோடும் கூட தனித்தனியாய் பேசின வார்த்தைகளுக்காக நன்றி. நன்றி அப்பா, நன்றி அப்பா,
அநேகருடைய கண்கள்ல தரிசனங்களை காட்டுநீரே ஸ்தோத்திரம். உள்ளத்துக்குள்ள அவர்களை குறித்த உம்முடைய தரிசனத்தை அவர்களுக்கு திரும்ப ஆண்டவரே நீங்க நினைவூட்டினீரே, உமக்கு ஸ்தோத்திரம். இன்னும் உங்களை நடத்துவேன் என்று சொன்னீரே, உமக்கு ஸ்தோத்திரம். கைவிட மாட்டேன்னு சொன்னீங்களே, ஸ்தோத்திரம். ஓ, அந்த மகிமையான தேவ பிரசன்னம், நம்ம உணர்ந்து கொண்டிருக்கிற தேவ பிரசன்னம் தான். நீங்க உங்களை தொடுகிறது அந்த தேவ பிரசன்னம் தான், தேவ மகிமை தான். ஓ ஜீசஸ், ஜீசஸ், உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, உமக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம், அப்பா உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு நன்றி, உமக்கு நன்றி அப்பா. ஆண்டவரே உமக்கு நன்றி. ஆண்டவரே, என்னுடைய இருதயத்தில் சொல்லுகிற காரியம், உடைய காயங்களை எல்லாம் கர்த்தர் கட்டி கொண்டு இருக்கிறார். காயங்களை ஆற்றுகிற ஒரு அபிஷேக தைலம். ஓ லபௌஷந்த லபௌரிகபா. எவ்வளோ காயம் மனுஷரால, குடும்பத்தினரால, வியாதியினால, மன டென்ஷன் அழுத்தத்தினால, வேலை ஸ்தலத்தில் எவ்வளவு காயங்கள். ஒரு அபிஷேகம், காயம் கட்டுகிற ஒரு அபிஷேகம், ஒரு அபாஷந்த லபௌரிகபா ஆறுதலின் அபிஷேகம் உங்கள் ஒவ்வொருவருக்குள்ள கடந்து வந்து கொண்டிருக்கிறது. இந்த ஜெப நேரத்தை நிறுத்தவே முடியல. அந்த அளவுக்கு தேவ மகிமை இந்த இடம் முழுவதும் நிரம்பி இருக்கிறது. ஓ ஷபா லபௌரிகா பலவா. ஓ, உள்ளான காயங்களை ஆற்றுகிற ஒரு நேரம். ஓ, கீழே ஆற்றிலே பிசின் தைலம் இல்லையோ? ஓ, என் குமாரத்தின் ரணத்தை போக்க பிசின் தைலம் இல்லையோ? இப்பொழுது அந்த இரத்தம், ஓ கீழையாத்தின் பிசின் தைலமாகி அந்த இரத்தம், அந்த அபிஷேகம் ஒவ்வொருவருக்குள்ளே ஊற்றப்பட்டு கொண்டிருக்கிறது. ஓ லிபாக்கரபலபா. இப்பொழுது அந்த அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளுங்க, ஆவியில நிரம்புங்க. ஓ லபா ஷபா லபௌகுரி ஆலரபா. ஓ லபங்கனா ஷபக்கபலபா ரிகரு ஷதல் லபங்கரபா. ஹalleluya. நல்ல சமாரியன், நல்ல சமாரியன், நல்ல சமாரியன் உங்கள் அருகே கடந்து வந்து கொண்டிருக்கிறார். ஹalleluya. அந்த பிசின் தைலம், அந்த கீழையாத்தின் பிசின் தைலம் உங்கள் மேலே இப்பொழுது விழுகிறது. கல்வாரி சொட்டு இரத்தம் இப்பொழுது உங்க மேல விழுந்து கொண்டிருக்கிறது. ஓ ரபக்கலா ஷபா தீக்கரா. கற்பங்களை தொடுகிற ஒரு வல்லமை, கற்பங்களை தொடுகிற ஒரு வல்லமை, ஒரு சுகமளிக்கும் வல்லமை, ஒரு சுகமளிக்கும் வல்லமை. ஓ ரபா கபா கபா. குடும்ப உறவுகளை சீர்படுத்துகிற ஒரு வல்லமை இப்பொழுது இறங்கி கொண்டிருக்கிறது. ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. ரஹலபகபா. முந்தினவைகளை நினைக்க வேண்டாம், பூர்வமானவைகளை சிந்திக்க வேண்டாம். இதோ இதோ ஒரு புதிய காரியத்தை நான் உனக்கு செய்கிறேன். ஓ லபா ஷபா லபா. உம்முடைய வார்த்தைக்காக நன்றி தகப்பனே, உம்முடைய வார்த்தைக்காக நன்றி தகப்பனே, உம்முடைய வாக்குத்தத்தத்துக்காக நன்றி தகப்பனே. உடைந்த உள்ளத்தோடு வந்த பிள்ளைகளை நீர் ஆண்டவரை ஆசீர்வதிக்கிறதற்காய் ஸ்தோத்திரம். உம்முடைய கிருபை உடைந்த பாத்திரங்களை ஆண்டவரை ஆசீர்வதிக்கிறதற்காய் உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா, உமக்கு ஸ்தோத்திரம். உருவாக்குற ஆவி ஆண்டவரே உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி. உள்ளத்தில் இருந்து அவரோடு உறவாடுங்க. ஹலபோஷ் அதலரபா, ஹலபௌரிக லபௌரிகலரபா. ஓ பலாங்கலா கலா ரபௌஷா. கரத்தை பிடித்து கொள்ளுங்க, விடாதீங்க அவரை. அவர் சமீபமாய் இருக்கையில் அவரை நோக்கி கூப்பிடுங்கள். கர்த்தரை கண்டடையத்தக்க சமயம், அவரை நோக்கி கூப்பிடுகிற சந்தர்ப்பம். விடாதீங்க, விடாதீங்க. அவரை கரத்தை பிடித்து கொள்ளுங்க, பாதத்தை பிடித்து கொள்ளுங்க. அப்பா நமக்கு நன்றி, நன்றி.
ஜீசஸ். அப்பா அப்பா உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவருடைய கண்கள் உங்களை நோக்கி கொண்டிருக்கிறது. ஆண்டவருடைய அந்த அழகான கண்கள் ஆண்டவர் உங்களை நோக்கி பார்த்து கொண்டிருக்கிறார். ஆண்டவரை பார்த்து பாடுவோம். அப்பா, தூக்கி எறியப்பட்ட என்னை வேண்டும் என்று சொல்லி சேர்த்து கொண்ட நல்ல தெய்வமே, மனுஷனால தூக்கி எறியப்பட்டிருக்கலாம், ஆண்டவர் இப்ப உங்களை சேர்த்து கொண்டிருக்கிறார். அல்ல, ஆண்டவரை பார்த்து பாடுவோமா? தூக்கி எறியப்பட்ட என்னை வேண்டும் என்று சொல்லி சேர்த்து கொண்ட நல்ல நேசரே, தூக்கி எறியப்பட்ட என்னை வேண்டும் என்று சொல்லி சேர்த்து கொண்ட நல்ல நேசரே. எல்லாரும் சேர்ந்து சொல்லுங்க. ஆமென். முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். உம்மழகான கண்கள் என்னை கண்டதாலே, முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். ஒன்றும் இல்லாத என்னை காருண்யத்தாலே உயர்த்தி வைத்த ஆண்டவருடைய அன்பை உணர்ந்து பாடுவோமா? ஒன்றும் இல்லாத என்னை தன் காருண்யத்தாலே உயர்த்தி வைத்த நல்ல நேசரே, உம்மழகான கண்கள் என்னை கண்டதாலே, முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். உம்மழகான கண்கள் என்னை கண்டதாலே, கரங்களை உயர்த்தி ஆண்டவரை பார்த்து பாடுவோமா? முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். யாரும் யாரும் அறியாத என்னை நன்றாய் அறிந்து தேடி வந்த நல்ல நேசரே, யாரும் அறியாத என்னை நன்றாய் அறிந்து தேடி வந்த நல்ல நேசரே, உம்மழகான கண்கள் என்னை கண்டதாலே, முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். உம்மழகான கண்கள் என்னை கண்டதாலே, வாழ்க்கையில் எல்லாமே முடிஞ்சிருச்சுங்கிற ஒரு நிலைமையில நீங்க வந்திருக்கலாம். இங்க என் வாழ்க்கை முடிஞ்சு போச்சு, அவ்வளவுதான், இனி எனக்கு யார் இருக்காங்க, இனிமே எனக்கு யார் இருக்காங்க? ஆண்டவருடைய கண்கள் உங்களை பார்க்கிறது. அப்பாவை பார்த்து சொல்லுவோமா? உம்மழகான கண்கள் என்னை கண்டதாலே, முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். உம்மழகான கண்கள் என்னை கண்டதாலே, முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். தூக்கி எறியப்பட்ட எறியப்பட்ட மனுஷரால தூக்கி வீசப்பட்டிருக்கலாம், குடும்பத்தினரால ஒதுக்கி வைக்கப்பட்டிருக்கலாம், தூக்கி எறியப்பட்ட என்னை வேண்டும் என்று சொல்லி சேர்த்து கொண்ட நல்ல நேசரே, தூக்கி எறியப்பட்ட என்னை வேண்டும் என்று சொல்லி சேர்த்து கொண்ட நல்ல நேசரே, தூக்கி எறியப்பட்ட
கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உம் அழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். ஒன்றும் இல்லாத என்னை தம் காருண்யத்தாலே உயர்த்தி வைத்து நல்ல இவ்வளவாய் உயர்த்தி வைத்திருக்கிறாரே. ஒன்றும் இல்லாத என்னை தம் காருண்யத்தாலே உயர்த்தி வைத்த நல்ல நேசரே, உம் அழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். உம் அழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். யாரும் அறியாத என்னை நன்றாய் அறிந்து தேடி வந்த நல்ல நேசரே, சேர்ந்து சொல்லுவோம். யாரும் அறியாத உள்ளத்தின் ஆழத்திலிருந்து சொல்லுங்க, கண்ணீரோடு சொல்லுங்க, அப்பாவை பார்த்து சொல்லுங்க. தேடி வந்த நல்ல நேசரே, யாரும் அறியாத என்னை நன்றாய் அறிந்து தேடி வந்த நல்ல நேசரே, உம் அழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். அழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். ஹல்லேலூயா. உமக்கு நன்றி அப்பா, உமக்கு நன்றி அப்பா. எத்தனையோ சூழ்நிலைகள் தற்கொலைக்கு நேராக கூட உங்களில் ஒரு சிலரை நடத்தி இருக்கலாம். வாழ்ந்து என்ன பிரயோஜனம்? வாழ்க்கையில் என்ன பிரயோஜனம்? 2018 தொடங்கும் போது நல்லா தான் இருந்துச்சு, வாக்குத்தத்தங்கள் நல்லா தான் கிடைச்சது. ஆனால் இந்த டிசம்பரில் திரும்பி பார்க்கும் பொழுது ஒரு வெறுமை, ஒரு சூனியம், ஒரு பூஜ்யம் எல்லாம் இருந்தா கூட ஒண்ணுமே இல்லாத ஒரு சூழ்நிலை. ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் யாருமே இல்லாத ஒரு சூழ்நிலை. பணப்பிரச்சனை, கடன் பாரங்கள், குடும்பத்தை விட்டு பிரிந்து வாழ வேண்டிய சூழ்நிலைகள். ரபாக்கபா. ஒவ்வொருடைய சூழ்நிலையும் இப்ப பரிசுத்த ஆவியானவர் அறிந்திருக்கிறார். எப்படிப்பட்ட சூழ்நிலையிலிருந்து வந்திருந்தாலும் இந்த உபவாச நாட்கள்ல, இந்த 5வது நாள்ல தேவன் உங்களை அணைத்து கொள்ள, உங்க பக்கத்துல வந்து உங்களுடைய காயங்களை கட்டி அல்லாதே என்று சொல்லி கண்ணீரை துடைக்கிற ஒரு தேவன், புதிய வாசலை திறக்கிற ஒரு தேவன். ஓ ஷபா கனல ரபா. திரும்ப திரும்ப ஆண்டவர் இந்த வார்த்தையை ஞாபகப்படுத்துகிறார். இதோ முந்தினவைகளை நினைக்க வேண்டாம், பூர்வமானவைகளை சிந்திக்க வேண்டாம். இந்த 4ஆம் தேதி, டிசம்பர் 4ஆம் தேதி வரைக்கும் நடந்த காரியங்களை, இன்னைக்கு காலையில நடந்த காரியங்களை கூட நீங்க சிந்திக்க வேண்டாம், சிந்திக்க வேண்டாம், சிந்திக்க வேண்டாம், சிந்திக்க வேண்டாம். இதோ புதிய காரியத்தை கர்த்தர் செய்ய போகிறார், புதிய காரியத்தை செய்ய போகிறார். ஒரு புதிய ஒரு ஆரம்பம், ஒரு புதிய ஒரு துவக்கம். ஓ ரபா கலஷதல ரபா. அது எப்படிப்பட்ட ஆரம்பம் தெரியுமா? வனாந்திரமா இருக்கலாம், வழியை திறக்கிறவர். அவாந்திர வெளியா இருக்கலாம், உங்களுக்காக ஒரு நீரூற்றை திறக்கிறவர். ஓ ரபா ஷபல பௌரிகபலப.
கரங்களை தட்டி கரங்களை தட்டி கரங்களை தட்டி வாய்களை திறந்து நன்றின்னு சொல்லுவோமா? அதை அப்படியே ரிசீவ் பண்ணுங்க, ரிசீவ் பண்ணுங்க. ஓ ரபா ஷபல பௌரி கபல ரபா ரஹல பௌரி கபல பங்குரியால ரபா. தட்டைகளை உடைக்கிறவரே, கடந்து செல்வீராக. கோணலானவைகளை செம்மையாக்குவீராக, நேராக்குவீராக. ஹல்லேலூயா. உமக்கு நன்றி தகப்பனே, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, உமக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. எல்லாம் ஒரு 2 நிமிஷம் ஆண்டவரை நன்றியோடு ஸ்தோத்திரம் பண்ணிடுவோம். ஆண்டவர் உங்களோடு கூட பேசினார், இடைப்பட்டார், அபிஷேகத்தினால நிரப்பினார், அணைத்து கொண்டார், காயம் கட்டினார், தேற்றினார். சிலருடைய தலையில கூட கையை வைத்து ஆண்டவர் அணைத்திருக்கலாம். நீங்க உணர்ந்திருக்கலாம், மென்மையான பிரசன்னத்தை உணர்ந்திருக்கலாம். உங்களோடு கூட டைரக்டா வார்த்தை மூலமா பேசி இருக்கலாம். இப்ப நம்ம எல்லாம் ஆண்டவரை நன்றி செலுத்துவோமா? நல்ல உற்சாகமாய், சந்தோஷத்தோடு, மகிழ்ச்சியான இருதயத்தோடு, சிரித்த முகத்தோடு அப்பாவை பார்த்து அப்பா உமக்கு ஸ்தோத்திரம்னு சொல்லுங்க. உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நன்றி, நன்றி. நிறுத்தாதீங்க, நீங்க நிறுத்தாதீங்க, ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஜீசஸ், ஜீசஸ். ஸ்தோத்திரம் அப்பா, உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம். நன்றி அப்பா. இந்த நேரத்தில் ஆண்டவர் நம்மோடு கூட வசனத்தின் மூலமாய் பேசும்படி கேட்க போகிறோம். இவ்வளவு நேரம் தம்முடைய பிரசன்னத்தினால நம்மோடு பேசினார், இடைப்பட்டார். உள்ளத்தின் ஆழத்தில் அவருடைய மெல்லிய சத்தத்தை கேட்க கர்த்தர் கிருபை பாராட்டினார் அநேகருக்கு. இப்போ ஆண்டவரிடத்துல கேட்க போகிறோம், அப்போ நீங்கள் எங்களோடு கூட பேசுங்க, வசனத்தின் மூலமாய் பேசுங்க, வார்த்தை மூலமாக பேசுங்க, எங்களுக்கு கற்றுத்தாங்க. உபவாச நாட்களில் உங்கள் பாதத்தில் உட்கார்ந்துருக்கிறோம், நீங்கள் கற்றுத்தாங்க, நீங்கள் கற்றுத்தாங்க, நீங்கள் கற்றுத்தாங்க, நீங்கள் கற்றுத்தாங்க. ஸ்தோத்திரம் அப்பா. அன்பின் ஆண்டவரே, உம்மை நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம் அப்பா. அப்பா, உம்முடைய அமர்ந்த மெல்லிய சத்தத்தை இவ்வளோ நேரம் கேட்டோம், உம்முடைய பிரசன்னத்தில் மகிழ்ந்திருக்கிறோம். இப்போ நீங்கள் எங்களோடு கூட இடைப்படுங்க, வார்த்தை மூலமாக இடைப்படுங்க. நீர் பேசும் நாங்கள் கேட்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். உட்காருவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சந்தோஷமாக இருக்கிறீங்களா? இந்த உபவாச நாட்களில் ஆவியானவர் நம்மை நடத்துகிறபடி இந்த நாட்களில் இந்த உபவாச ஜெபத்தை நாம் நடத்தி கொண்டிருக்கிறோம். ஆமென், ஹல்லேலூயா. நான் நினைக்கல வந்த உடனே ஒரு பிரசங்கம் பண்ணணும்னு தான் நான் வந்தேன். ஆனால் தேவ மகிமை நம்மை மூடியது. ஆமென். ஒவ்வொருவரோடும் தனித்தனியாக பேசினார். எனக்கு தெரியும், என் உள்ளத்தில் நான் உணர்த்தப்பட்டேன். உள்ளத்தில் இருந்து ஒரு வார்த்தையை கொடுத்தார். நிறைய பேர் காயத்தோடு வந்திருக்கிறீங்க. ஆண்டவர் சொல்லுகிற காரியம் அந்த காயத்தோடு வந்திருக்கிறீங்கல்ல, வந்தீங்க கரெக்டாக. உள்ள கேம்பஸில் வந்து இங்கே ஜெபம் நடக்கிற வரைக்கும் காயங்கள் தான். ஆனால் இப்போ கர்த்தர் காயம் கட்டி இருக்கிறார். அபிஷேக தைலத்தினால, அவருடைய பிரசன்னத்தினால, அவருடைய அணைக்கும் கரத்தினால. ஆமென், ஹல்லேலூயா. சின்ன பிள்ளைங்க ஓடி கீழே விழுந்துருவாங்க. விழுந்த உடனே நம்ம என்ன செய்வோம்? முதல்ல அடிக்க தான் செய்வோம்ல. ஏன் ஓடின அப்படின்னு ஒரு அடி போடும். அடித்தோடனே இன்னும் ஆளும். அதுக்கப்புறம் தான் நம்ம என்ன செய்வோம்? அச்சோ வா, தூக்கி அணைச்சி உட்கார வச்சு அது காலில் என்ன அடிபட்டிருக்கு அப்படின்னு பார்ப்போம். அது மாதிரி தான் நம்ம ஆண்டவர் காயப்படுத்தினாலும் கட்டு போடுகிறவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அடித்தாலும் அணைக்கிறவர். ஆமென். சரி, நம்ம எல்லாரும் தேவனுடைய வார்த்தைக்கு நேராக இன்னைக்கு கடந்து செல்ல போகிறோம். ரொம்ப நேரம் அதிகமாகி விட்டது, ஆனால் குறித்த நேரத்தில் நம்ம முடிச்சிடலாம்.
ரோமர் 12ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். ரோமர் 12:2ஆம் வசனம். நீங்கள் இந்த பிரபஞ்சத்துக்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூர்ணமான சித்தம் இன்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதினாலே மறுரூபமாகுங்கள். ஆமென், ஹல்லேலூயா. இந்த உபவாச நாட்கள் எதற்காக அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வி கேட்டிங்கன்னா, ஒரு பாயிண்ட், நிறைய காரியங்கள், அதில் ஒரு காரியம், உங்கள் மனம் புதிதாகிறதுனால மறுரூபமாக வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வேதத்தில் மறுரூபமான ஒரு சந்தர்ப்பம் யாராவது சொல்ல முடியுமா? ஏசப்பா 3 சீஷர்களோடு கூட உயர்ந்த மலையில் ஏறி அவர் இருக்கும் பொழுது மறுரூபமானார். ஆமென், ஹல்லேலூயா. அவர் மட்டும் அந்த மறுரூபமாகிற அனுபவத்தை தனக்கு மட்டும் வைக்காம ஆண்டவர் நமக்கு ஆலோசனையாக சொல்லுகிற காரியம், நீங்களும் மறுரூபமாக வேண்டும். ஆமென், ஹல்லேலூயா. எப்படி மறுரூபமாக முடியும்? நம்முடைய மனம் புதிதாகிறதுனால மறுரூபமாக முடியும். ஹல்லேலூயா. ஆண்டவர் அந்த வெண் வஸ்திரம் தரித்தது போல இருந்துச்சு, இப்போ நம்ம வெள்ளை ட்ரெஸ் போட்டுட்டா மறுரூபம் ஆயிடுவோமா? இல்லை, பார்க்குறதுக்கு அழகாக தான் இருக்கும். ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், உங்களுடைய மனம் புதிதாகிறதுனால மறுரூபமாகுங்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சரி, மனம் எப்போ புதிதாகும், எப்போ மறுரூபமாகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த வசனம் அழகாய் சொல்லுகிறது, தேவனுடைய நன்மையும் பிரியமும். அதுக்கு முன்னாடி, இந்த பிரபஞ்சத்துக்கு ஒத்த வேஷம் தெரியாமல். சொல்லுங்க, இந்த உலகத்துக்கு பிரபஞ்சத்துக்கு, பிரபஞ்சம் அப்படின்னா உலகம், உலகத்துக்கு தக்க வேஷம் தெரியாமல், ஒத்த வேஷம் தெரியாமல். நம்மளாம் ஆண்டவருடைய இரத்தத்தினால கழுவப்பட்டு சபைக்குள்ளாக வந்திருக்கிறோம், இங்கே ப்ரேயர் சென்டருக்கு வந்திருக்கிறோம், உபவாசம் பண்ணி ஜெபிக்கிறோம். கண்டிப்பாக ஆண்டவர் நம்மளை வேறு பிரித்து விட்டார். ஆமென், ஹல்லேலூயா. இப்போ ஆண்டவர் சொல்லுகிற காரியம், அடுத்த ஸ்டெப், ஃபஸ்ட்டு பியூரிஃபிகேஷன், பரிசுத்தமாகணும். அடுத்ததாக தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூரணமான சித்தம் இன்னதென்று பகுத்தறியத்தக்கதாக. மனம் எதற்காக மறுரூபமாகணுமா? தேவனுடைய சித்தத்தை அறிந்து கொள்ள. ஷார்ட்டாக சொல்லணும்னா, தேவனுடைய சித்தத்தை அறிந்து கொள்ள. இப்போ தேவனுடைய சித்தம் எப்படிப்பட்டதுன்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று நன்மையான, அடுத்தது அவருக்கு பிரியமான தேவ சித்தம். நன்மையான தேவ சித்தம், பிரியமான தேவ சித்தம், பரிபூரணமான தேவ சித்தம். ஹல்லேலூயா. இன்றைக்கி நான் உங்களோடு கூட பேச வேண்டும் என்று ஆவியானவர் எனக்குள்ள ஏவி கொடுத்த வார்த்தைகள், தேவ சித்தத்தை அறிந்து கொண்டு மறுரூபமாக வேண்டும். ஹல்லேலூயா. தேவனுடைய சித்தம் நம் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையில் நீங்கள் புரிந்து கொள்ளுங்க, ஒவ்வொருவரை குறித்து தேவன் ஒரு சித்தம் வைத்திருக்கிறார், அல்லது ஒரு திட்டம் வைத்திருக்கிறார், ஒரு பிளான் வைத்திருக்கிறார். அதை விசுவாசிக்கிறீங்களா? ஹல்லேலூயா. ஆண்டவர் நம்மை ரட்சித்ததற்கு ஒரு திட்டம் உண்டு, நம்மை அபிஷேகம் பண்ணினதற்கு ஒரு திட்டம் உண்டு, இந்த உலகத்தில் பிறக்க வைத்ததுக்கு ஒரு திட்டம் உண்டு. பர்டிகுலராக இந்த குடும்பத்தில், ஒரு குறிப்பிட்ட குடும்பத்தில் பிறக்க வைத்ததற்கு ஒரு திட்டம் உண்டு. இன்றைக்கு இங்கே கூடி வருவதற்கு ஒரு திட்டம் உண்டு. ஹல்லேலூயா. அப்போ ஆண்டவருடைய திட்டம் எப்பொழுதுமே, ஆண்டவருடைய சித்தம் எப்பொழுதுமே அது நன்மையானது, அடுத்தது பிரியமானது, தேவனுக்கு பிரியமானது, அடுத்தது பரிபூரணமான ஒரு சித்தம். ஆமென். அப்போ ஆண்டவரிடத்தில் இன்றைக்கி கேட்க போகிறோம், ஆண்டவரே என்னை குறித்து உங்கள் சித்தம் என்ன? இன்றைக்கி ஒவ்வொருவருடைய உள்ளத்தில் சொல்ல வேண்டிய காரியம், ஆண்டவரே முதலாவது என்னை குறித்த சித்தத்தை நான் அறியணும், ரெண்டாவது அந்த சித்தத்தின்படி வாழ எனக்கு கிருபை தாங்க. ஹல்லேலூயா. பாருங்க, பொதுவான சித்தம்னு ஒன்று உண்டு, தேவனுடைய பொதுவான சித்தம். அப்போ பொதுவான சித்தம் அப்படின்னா எல்லாருக்கும் உரியது, வேதத்தில் சொல்லப்பட்டு இருக்கிறது. அது நீங்கள் வீட்டில் போய் வேணால் நீங்கள் எழுதி வேகமாக குறித்து வைத்து கொண்டு வீட்டில் போய் வாசிங்க. 1 தெசலோனிக்கேயர் 5ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். 1 தெசலோனிக்கேயர்
5:18 எல்லாவற்றிலும் எல்லாவற்றிலேயும் ஸ்தோத்திரம் பண்ணுவதே தேவனுடைய சித்தம். வேகமாக நான் சொல்கிறேன். 1 தெசலோனிக்கேயர் 4ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் சொல்லுகிறது, பரிசுத்தம் உள்ளவர்களாய் வாழ வேண்டும் என்பது தேவ சித்தம். மத்தேயு 8ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் சொல்லுகிறது, நீங்கள் சுகமாய் இருப்பது தேவனுடைய சித்தம். 1 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 1-4 வரைக்கும் 2 சித்தம் சொல்லப்பட்டிருக்கிறது. எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்பட வேண்டும் என்பது தேவ சித்தம். அவர்கள் ரட்சிக்கப்பட வேண்டும் என்பதற்காக ஜெபிக்க வேண்டும் என்பது நம்மை குறித்து தேவனுடைய சித்தம். இவ்வளோ நிறைய காரியங்கள், இன்னும் நிறைய இருக்குது. இதெல்லாம் பொதுவாக எல்லாரும் செய்ய வேண்டிய காரியம். ஒரு தேவனுடைய பிள்ளை அப்படின்னாலே எல்லாவற்றிலும் ஸ்தோத்திரம் பண்ணணும், பரிசுத்தமாக வாழணும், சுகமாக இருக்கணும், எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்படணும்னு ஜெபிக்கணும். இது தேவனுடைய சித்தம். ஆனால் தனிப்பட்ட வாழ்க்கையில், தனிப்பட்ட விதத்தில், ஆண்டவரே என் வாழ்க்கையில் உங்கள் சித்தம் என்ன, என் குடும்பத்தில் உங்கள் சித்தம் என்ன, என் பிள்ளைகள் வாழ்க்கையில் உங்கள் சித்தம் என்ன, அதை தான் இன்றைக்கு இந்த உபவாச நாட்களில் கர்த்தர் நம்மோடு கூட இடைப்பட போகிறார். ஹல்லேலூயா. அன்றைக்கி சவுலை ஆண்டவர் தமஸ்கு வீதியில் தொட்டார். சவுல் எப்படிப்பட்டவன்? சபைகளை துன்பப்படுத்தினவன். ஸ்தேவான் மரிப்பதற்கு அவனும் சம்மதித்திருந்தான். ஸ்தேவானுடைய வஸ்திரங்கள் எல்லாம் அவன் பாதுகாத்து கொண்டிருந்தான். அப்படிப்பட்ட ஒரு மனிதன், முரட்டாட்டமுள்ள ஒரு மனிதன், தேவனை அறிந்து பக்தி விருத்தி நியாயப்பிரமாணம் எல்லாவற்றிலும் நிறைந்த மனிதன். ஆனால் ஆண்டவரை தேடுகிற பிள்ளைகளுக்கு விரோதமான ஒரு மனிதன். அப்போ அவன் தமஸ்கு வீதியில் தேவ ஜனங்களை கட்டி அடித்து இழுத்து துன்பப்படுத்த வேண்டும் என்கிற ஒரு அனுமதியோடு தமஸ்கு வீதியில் போன அவன் மேலே கர்த்தருடைய கண்கள் பட்டது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரு காலத்தில் நம்ம கூட தேவனுக்கு விரோதமாக இருந்தோம், தேவனுக்கு சத்துருக்களாக இருந்தோம், பாவிகளாக இருந்தோம், தேவ பிள்ளைகளுக்கு விரோதமாக இருந்தோம். ஆனால் கர்த்தருடைய கண்கள் நம்ம மேலே பட்டது. ஆமேன். அப்போ பாருங்க, இவன் தேவனுக்கு விரோதமான ஒரு மனிதன் தான் சவுல். ஆனால் அவன் கேட்ட முதல் கேள்வி என்ன தெரியுமா? சொல்லுங்க பார்க்கலாம். ஆண்டவரே, நான் என்ன செய்ய சித்தமாயிருக்கிறீர்? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்னைக்கு உங்களுடைய வாழ்க்கையில் இன்னைக்கு ஆண்டவரிடத்தில் கேளுங்க, அப்பா நான் என்ன செய்ய சித்தமாயிருக்கிறேன்? என் குடும்பத்தில் உங்கள் சித்தம் என்ன? என் பிள்ளைகள் வாழ்க்கையில் உங்கள் சித்தம் என்ன? என்னுடைய வாழ்க்கையில் தனிப்பட்ட விதத்தில் ஆண்டவரே உங்களுடைய சித்தம் என்ன? நம்ம ஆண்டவர் கூட இந்த உலகத்துக்கு வந்த பொழுது அவர் ஆண்டவருடைய சித்தத்தின்படி தான் வந்தார். ஆமேன். வேதம் சொல்லுகிற, ஆண்டவரே நான் உம்முடைய சித்தத்தின்படி வந்திருக்கிறேன், புஸ்தக சுருளில் என்னை குறித்து எழுதப்பட்டிருக்கிறதேன்னு ஆண்டவர் சொல்லுகிறார். அப்புறம் இன்னொரு சந்தர்ப்பத்தில் அவர் சொல்லுகிறார், ஆண்டவருடைய சித்தத்தை செய்து முடிப்பதே என்னுடைய போஜனமாக இருக்கிறது என்று சொல்லுகிறார். கர்த்தருடைய சித்தத்தை நான் செய்யணும் ஆண்டவரே, ஆகிலும் எனக்கு இந்த பாத்திரம் நீங்க கூடுமானால் நீங்கட்டும், ஆகிலும் என் சித்தம் அல்ல உம்முடைய சித்தமே என்று சொல்லி எல்லாவற்றிலும் ஆண்டவருடைய சித்தத்துக்கு அர்ப்பணித்தார். ஹல்லேலூயா. இன்றைக்கி ஆண்டவருடைய சமூகத்தில் நீங்கள் கேட்க வேண்டிய 2 காரியம். ஒன்று, ஆண்டவரே என்னை குறித்து உம்முடைய சித்தம் என்ன? 2வது, அந்த சித்தத்தின்படி வாழ, உம்முடைய சித்தத்தின் முனையில் இருக்கும்படி கர்த்தர் எங்களுக்கு கிருபை பாராட்டுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, சித்தத்தின் மையத்தில் இருக்கணும், ஆண்டவரிடத்தில் கேட்கணும். என்னுடைய ஒரு போதகர் எனக்கு ஒரு முறை ஜெபிக்கும்போது, என்னோடய வாலிப நாட்களில் எனக்கு ஜெபிக்கும்போது ஒரு வார்த்தை சொல்லி ஜெபம் பண்ணாங்க. ஆண்டவரே, இந்த மகளை உம்முடைய சித்தத்தின் மையத்தில் வைத்திருக்கிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். அப்போ தான் அந்த வார்த்தையுடைய அருமையை எனக்கு புரிஞ்சுது. நிறைய பேர் சித்தத்தில் ஓரத்தில் இருப்பாங்க, வெளியே இருந்து எட்டி பார்த்துட்டு இருப்பாங்க, கொஞ்சம் உள்ளே வருவாங்க, திரும்ப வெளியே போயிடுவாங்க. ஆனால் மையத்தில் இருக்கணும். ஆமேன். ஆண்டவரே, நீங்கள் இன்றைக்கி கூட ஆண்டவரிடத்தில் அதான் கேளுங்க, ஆண்டவரே நானும் என் குடும்பமும் உங்களுடைய சித்தத்தின்படி வாழணும், சித்தத்தின் மையத்தில் இருக்கணும், சித்தத்தின்படி நாங்கள் செயல்பட வேண்டும். ஆமேன். இந்த ஒரு எண்ணத்தினால, இது அறிகிற அறிவினால தான் நம்முடைய மனம் மறுரூபமாக வேண்டும். ஹல்லேலூயா. இன்றைக்கு நிச்சயமாகவே ஆண்டவர் ஒவ்வொருவருக்குள்ள ஒரு தனிப்பட்ட விதத்தில் பேசி உங்களை ஆசீர்வதித்து வழி நடத்த போகிறார். ஹல்லேலூயா.
அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவர் பிறக்க வேண்டும், இந்த உலகத்தில் மனிதனாக வர வேண்டும், அவருக்கு இயேசு என்று பெயரிட வேண்டும் என்றெல்லாம் தேவனுடைய சித்தம். ஆமென். வேதத்தை வாசிங்க. மத்தேயு 1:21. அவள் ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக, ஏனெனில் அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை ரட்சிப்பார் என்றான். ஆமென். ஹல்லேலூயா. ஆண்டவர் சொல்லுகிறார், தேவ தூதனை அனுப்பி ஒரு வாக்குத்தத்தம், ஒரு தீர்க்க தரிசனம் வருகிறது. இயேசு என்ற ஒரு மனிதர் இந்த உலகத்தில் குழந்தை பிறக்கும், அவர் இயேசு என்று பெயரிடுவாயாக, அவர் இந்த உலகத்தில் இருக்கிற அத்தனை ஜனங்களுடைய பாவத்தையும் நீக்கி அவர்களை ரட்சிப்பார். ஹல்லேலூயா. இயேசு இந்த உலகத்தில் பிறக்கணும், மனிதனாக பிறக்கணும். அவர் ஒரு தெய்வத்தின் புத்திரன், ஆனால் மனிதனாக இந்த உலகத்துக்கு வரணும். அவர் பாவங்களை நீக்கி சுத்திகரிக்கும்படி இந்த உலகத்துக்கு வரணும். அவர் சிலுவையில் அடிக்கப்படணும், இரத்தம் சிந்தப்படணும், அவர் மரிக்க வேண்டும், 3ஆம் நாள் உயிரோடு எழுப்பப்பட வேண்டும். இது எல்லாமே யாருடைய சித்தம்? பிதாவின் சித்தம். ஹல்லேலூயா. அப்போ பிதாவின் சித்தம். அதுக்கு ஒரே ஒரு காரணம் என்னது? ஏன் ஆண்டவர் இந்த உலகத்துக்கு வந்தார், மரித்தார், உயிரோடு எழும்பினார்? ரட்சிப்பதற்காக. ஹல்லேலூயா. உங்களையும் என்னையும் இன்னும் இந்த உலகத்தில் இருக்கிற நிறைய மக்களை ரட்சிக்க வேண்டும் என்பதற்காகவே ஆண்டவர் இந்த உலகத்தில் வந்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இதை ஏசாயா தீர்க்கதரிசி மூலமாக கூட 9ஆம் அதிகாரத்தில் ஏற்கனவே கர்த்தர் சொல்லிவிட்டார். நமக்கு ஒரு பாலகன் பிறப்பார், ஒரு கன்னி கர்ப்பவதியாகி குழந்தை பிறக்கும், அவர் இம்மானுவேல் என்று பெயரிடுவாயாக, எல்லாமே ஆண்டவர் தீர்க்க தரிசனம் உரைத்து விட்டார். அதை செயல்படுத்தவும் துவங்கிவிட்டார். அவருடைய சித்தத்துக்கு பல காரியங்கள் தடையாக இருந்தது. உதாரணமாக பார்த்தீங்கன்னா, கன்னி கர்ப்பவதியாவது ஒரு அந்த கூடாத ஒரு காரியம் தேவ சித்த. ஆனால் தேவ சித்தம் நிறைவேற வேண்டுமானால் கன்னி கர்ப்பவதி ஆக வேண்டும். அதற்கு பரிசுத்தாவியானவர் தேவை. ஆகவே மரியாளிடத்தில் அனுப்பி பரிசுத்தாவியானவரை அனுப்பிவிட்டார். அப்படி எல்லா பாதைகளையும் ஆண்டவர் என்ன செய்து விட்டார்? கிளியர் பண்ணிட்டார். இன்னும் பார்த்தீங்கன்னா, ஆண்டவர் பிறக்க வேண்டியது பெத்லகேமில், மீகா தீர்க்கதரிசியில் பெத்லகேமில் ஆண்டவர் பிறப்பார் என்று ஏற்கனவே தேவனுடைய சித்தம், திட்டம். பெத்லகேம் சின்ன இடம்தான், ஆனால் அங்கே இயேசு பிறப்பார் என்று சொல்லி. ஆனால் இந்த மரியாளும் யோசேப்பும் இருந்தது எங்கே தெரியுமா? நாசரேத்தில். தெரியும், நாசரேத்தில் இருந்த மரியாளிடத்துக்கு தேவதூதன் இறங்கி வந்தார். நாசரேத்துக்கும் பெத்லகேமுக்கும் ரொம்ப தூரம், அவங்க இங்கே வர வேண்டிய அவசியமே கிடையாது. ஆனால் தீர்க்க தரிசனம் நிறைவேற வேண்டும், தேவ சித்தம் நிறைவேற வேண்டும் என்பதற்காக ஆண்டவர் அந்த கடைசி நிறை மாத கர்ப்பிணியாக இருக்கும் பொழுது ஒரு சட்டத்தை கர்த்தர் ஏற்படுத்தினார். என்ன சட்டம்னா, குடிமதிப்பு எழுதப்படும்படி அவரவர் எங்கே போனோம்? சொந்த இடத்துக்கு போனோம், போய்த்தான் ஆக வேண்டும். இந்த சட்டம் வரலனா யோசேப்போ மரியாளோ எங்கே தான் இருந்திருப்பாங்க? நாசரேத்தில். அப்போ ஆண்டவர் தம்முடைய சித்தத்தை நிறைவேற்றுவதற்காக கர்த்தர் சட்டத்தையே மாற்றுகிறவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உங்களுடைய வாழ்க்கையில் உங்களுக்கு ப்ரொமோஷன் கொடுக்கணும், உங்கள் வாழ்க்கையில் அற்புதங்கள் நடக்கணும், இப்படி தான் உங்களுடைய பாதை போக வேண்டும் என்று கர்த்தர் ஏற்கனவே ஒரு திட்டத்தை வைத்திருக்கிறார், சித்தத்தை வைத்திருக்கிறார். ஆனால் சூழ்நிலை வித்தியாசமாக இருந்தாலும் கர்த்தர் ஏற்ற நேரத்தில் தடைகளை உடைத்து அவர் கண்டிப்பாக எல்லாவற்றையும் செய்து முடிப்பார். ஹல்லேலூயா. அப்போ பாருங்க, ஆண்டவர் எவ்வளோ அழகாக தடைகளை மாற்றினார், எல்லா சட்டத்தை ஏற்படுத்தினார். அது மட்டும் இல்லை, கன்னி கர்ப்பவதி ஆகுவது ஒரு முடியாத காரியம். அப்போ தேவ சித்தம் நிறைவேறுவது முடியாத ஒரு காரியம். ஆனால் முடியாத காரியத்தை முடிய வைப்பதற்காக பரிசுத்தாவியானவர் இறங்கி வந்தார். ஹல்லேலூயா. அப்போ உங்கள் வாழ்க்கையில் தேவ சித்தம் நிறைவேற விடாதபடிக்கு எவ்வளவு முடியாதுன்னு நீங்கள் நினச்சா கூட கர்த்தர் சித்தம் வைத்தா பரிசுத்தாவியானவர் இறங்கி வருவார். அதான் வேதம் சொல்லுகிறது, பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, தேவனுடைய ஆவியினாலேயே ஆகும். ஹல்லேலூயா. தேவனுடைய ஆவியினாலேயே ஆகும். ஆமென். அப்போ உங்களுடைய வாழ்க்கையில் தேவ சித்தம் நிறைவேறுவதற்கு உங்களுடைய பலமோ பராக்கிரமோ சூழ்நிலையோ ஒன்றும் கிடையாது.
நீ ஆண்டவருடைய கரத்தில் மரியாள் எப்படி அர்ப்பணித்தாளோ, இதோ நான் ஆண்டவருக்கு அடிமை என்று அர்ப்பணித்த பொழுது பரிசுத்த ஆவியானவர் அவள் மேல் நிழலிட்டார். இன்றைக்கு உங்களுக்காக, உங்கள் பிள்ளைகளுக்காக, உங்கள் குடும்பத்துக்காக, தேவ சித்தம் நிறைவேறுவதற்காக, முடியாத காரியங்களை முடிய வைப்பதற்காக பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்காக இறங்கி வருவார். ஹல்லேலூயா. அது மாத்திரமல்ல, சித்தம் நிறைவேறுவதற்காக சட்டங்களையே கர்த்தர் மாற்றுவார். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நாசரேத்தில் இருந்த அவர்கள் பல மைல் கிலோமீட்டர் அந்த கஷ்டத்தில் பிரயாணம் பண்ணி வந்து இந்த பெத்லஹேமில் வந்து குடிமதிப்பு எழுதப்பட வேண்டும் என்று வந்து அந்த ராத்திரியில் இயேசு பிறக்கும்படி கர்த்தர் செய்தார். அப்போ எல்லாவற்றையும் கர்த்தர் அழகாய் நேர்த்தியாய் செய்து முடிக்கிறவர். ஆமென். இன்னைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுகிற காரியம், உங்கள் குடும்பத்துக்கென்று, உங்களுடைய பிள்ளைகளுக்கென்று, உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கைக்கென்று கர்த்தர் இனிமே தான் பிளான் போட போகிறாரா? போட்டுட்டார் இல்லையா? அடிக்கடி எல்லாரும் சொல்லுவாங்க, திருமண காரியத்தில் மட்டும் ஜெபம் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லும்போது, இனிமையாக பிறக்க போகிறாரு, ஏற்கனவே பிறந்திருப்பார், அதை மட்டும் நம்ம சொல்லுவோம். ஆனால் மற்றபடி ஆண்டவர் கொண்டு வருவார் அப்படின்னு நம்ப மாட்டோம் இல்லையா? அப்போது ஆண்டவர் நமக்காக எல்லாவற்றையும் ஆயத்தப்படுத்தி விட்டார். ஆண்டவருடைய சித்தத்தின்படி நம் வாழ்க்கையில் எல்லாமே நிறைவேறுவதற்கு கர்த்தர் எல்லாவற்றையும் முன்குறித்து விட்டார். ஏற்ற நேரங்கள் வரும்பொழுது கர்த்தர் பாதையை அவர் ரூட் போட்டுட்டே வருவார். நம்ம அதில் என்ன செய்ய போகிறோம்? நடக்க போகிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரு அருமையான வார்த்தை, தேவன் தம்மில் அன்பு கூறுகிறவர்களுக்கு ஆயத்த பண்ணின காரியங்களை கண் காணவில்லை, காது கேட்கவில்லை. ஆமென். இருதயத்தில். அப்போ உங்களுக்குன்னு ஆயத்தப்படுத்தின ஆசீர்வாதங்கள், உங்களை குறித்த தேவ சித்தம் நிறைவேறதுக்கு இதுவரைக்கும் உங்கள் கண் என்ன செய்யலை? பார்த்துச்சா? பார்த்து விசுவாசிக்கிறது விசுவாசமே கிடையாது இல்லையா? இதுவரைக்கும் பார்க்கல. சொல்லுங்க, இதுவரைக்கும் பார்க்கல, இதுவரைக்கும் கேட்கல, இதுவரைக்கும் நினைக்கல. கொஞ்சம் திரும்ப சொல்லுங்க பார்க்கலாம். இதுவரைக்கும் பார்க்கல, இதுவரைக்கும் கேட்கல, இதுவரைக்கும் நினைக்கல. ஆனால் கர்த்தர் ஆயத்தப்படுத்தி விட்டார். ஹல்லேலூயா. கர்த்தர் நமக்கென்று ஒரு சித்தத்தை வைத்திருக்கிறார், ஒரு திட்டத்தை வைத்திருக்கிறார், ஒரு ஆசீர்வாதத்தை வைத்திருக்கிறார், ஆசீர்வாதமான எதிர்காலத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். அதற்காக கர்த்தர் அழகாய் கோணலானவைகளை செவ்வையாக்குவார், தடைகளை உடைப்பார், இரும்பு தாழ்பால்களை நொறுக்குவார், எரிகோ மதிலை உடைத்து போடுவார், யோர்தானை பிளப்பார், செங்கடலை பிளப்பார். எதை வேண்டுமானாலும் எப்படி வேண்டுமானாலும் கர்த்தர் செய்வார். ஆமென். அவர் செய்வார். ஹல்லேலூயா. அதே நேரத்தில் இங்கே ஆண்டவர் ரூட் போட்டுட்டு இருக்க அதே நேரத்தில் இன்னொரு ஆள் என்ன செஞ்சிட்டு இருப்பான்? தடை போட்டுட்டே இருப்பான். இன்னைக்கு நம்ம ஆராய்ந்து பார்த்து ஜெபிக்க போகிற முக்கியமான காரியம் ஏரோதின் ஆவி. ஏரோது இன்னைக்கு இருக்கிறாரா? இல்லை. ஆனால் ஏரோதின் ஆவிகள் கிரியை செய்து கொண்டு இருக்கிறது. நானும் இன்னைக்கு ஆவிகளே தொடக்கூடாதுன்னு தான் நானும் நினச்சேன். ஆனால் என்னன்னு தெரியல. சித்தத்தை குறித்து ஆண்டவர் சொல்லிகிட்டே வந்தப்போ, தேவ சித்தம் ரைட்டு, நம்ம வித்தியாசமான ரூட்டில் தான் போகிறோன்னு நினச்சா கடைசியில் சுற்றி சுற்றி எங்கே வந்துருச்சு? ஏரோது ஆவிக்கு வந்துருச்சு. சரி, ஏதோ ஒரு நோக்கத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். ஆமென். நம்முடைய வாழ்க்கையில் நமக்கு வருகிற எல்லா சத்ருவின் கிரியைகளை அழிக்க தேவன் சித்தம் கொண்டிருக்கிறார். வேதம் சொல்லுகிறது, பலவானை முந்தி கட்டினால் ஒழிய அவன் வீட்டுக்குள்ளே புகுந்து கொள்ளையடிக்க முடியாது. அப்போ சாத்தான் திருடி வைத்திருக்கிற ஆசீர்வாதங்களை நம்ம திரும்ப அதை எடுக்கணும்னா என்ன செய்யணும்? பலவானை முந்தி கட்ட வேண்டும். அடிக்கடி சொல்லுகிற அந்த கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இந்த 4 இன்றைக்கு 5வது நாளும் அதே வசனம் தான். மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல, துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் வானமண்டலத்தின் பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடும் நமக்கு போராட்டம் உண்டு. ஹல்லேலூயா. தீங்கு நாளில் நம்ம எதிர்க்கவும், அது யுத்தம் பண்ணி எதிர்த்து நிற்பதற்கு திராணி உள்ளவர்களாய் மாறும்படிக்கு தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தை தரித்தோம். இன்னைக்கு ஆண்டவர் அதை தான் கொடுத்துட்ருக்கார்.
எல்லா ஆவிகளையும் கண்டுபிடித்து அடையாளம் கண்டுபிடித்து கொடுத்துட்ருக்காரு. நீங்கள் போராடணும். நாங்கள் மட்டும் நிறைய பேர் ஊழியக்காரங்க போராடுங்க, நாங்கள் நிம்மதியாக இருக்கோன்னு சொல்லுவாங்க. ஆனால் நம்முடைய ஆண்டவருடைய பாலிசியே நீங்கள் யுத்தத்துக்கு போங்க. யோசபாத்தை குறித்து சகோதரர் அடிக்கடி சொல்லுவாங்க இல்லையா, யோசபாத் இடத்துல ஆண்டவர் சொல்லுவார், இந்த யுத்தம் உங்களுடையதல்ல கர்த்தருடையது. சொல்லுங்க, இந்த யுத்தம் உங்களுடையதல்ல கர்த்தருடையது. அப்படி சொல்லிட்டு வீட்டில் போய் தூங்குங்கன்னு சொன்னாரா? நாளைக்கு நீங்கள் யுத்தத்துக்கு போங்கள். ஆமேன். இப்போ இது என்ன ஆண்டவர் சொல்கிறாரு? யுத்தம் உங்களுடையதில்லைன்ட்டாரு. அடுத்த வசனமே என்ன சொல்கிறாரு? நீங்கள் போங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? நீங்கள் போங்க, உங்களுக்கு முன்பாக நான் வருவேன். நான் அடிக்கடி நினைப்பேன், இந்த சின்ன தாவீது தான் அந்த கோலியாத்துக்கு முன்பாக நின்ற பொழுது ஒரு கவன் கல்லை அடித்து அவன் வீசினான். நெற்றியில் என்ன செஞ்சுது? கல் பட்டுச்சு. இப்போ ஒரு ஓங்கி ஒரு கல் எடுத்து ஒரு மனுஷன் மேலே வீசுறீங்க, அடிபட்டுருச்சு. அவன் எப்படி விழணும்? எப்படி விழணும்? மல்லாக்க விழணுமா மூங்குப்புற விழணுமா? மல்லாக்க தான் விழணும். இந்த ஃபோர்ஸ் இப்படி அடித்த உடனே அங்கே தான் விழும் இல்லையா? ஆனால் பாருங்க, கோலியாத் எப்படி விழுந்தான்? முகங்குப்புற. ஏன் தெரியுமா? பின்னாடி இருந்து ஆண்டவர் ஒரு அடி அடித்தார். நீ சும்மா கல்லை தூக்கு வீசுப்பா, அது எங்கே படுதோ அதை பற்றி கவலை இல்லை, பின்னாடி இருந்து என்ன செய்வேன்? கம்பெடுத்து அடித்து நொறுக்கிடுவேன். ஹல்லேலூயா. அதுக்கு தான் ஆண்டவர் நம்மளை யுத்தத்துக்கு பழக்க வைக்கிறார். சும்மா நல்ல ஒரு சேட்டை பண்ணுற மாதிரி, யுத்தம் பண்ணுற மாதிரி, சத்துருவுக்கு பயப்படாமல் தைரியமாக நிற்கும்படி கர்த்தர் நமக்கு கற்றுக் கொடுப்பார். ஆனால் உண்மையாக நீங்கள் நினைங்க, நம்முடைய யுத்தத்தினால அங்கே ஜெயம் கிடைக்காது, கர்த்தருடைய யுத்தத்தினால. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. யோசபாத்து அவங்கெல்லாம் யுத்தத்துக்கு போனாங்க. யுத்தத்துக்கு போகும்போது ஈட்டி கத்தி இதையா வச்சுட்டு போனாங்க. பாட்டு பாடினாங்க, தம்பூர் எடுத்து நடனமாடி பாட்டு தான் பாடினாங்க. அதான் யுத்தம். ஆனால் கர்த்தர் அந்த பாளையத்துக்குள்ள ஒரு கலக்கத்தை உண்டு பண்ணினார். ஒருவருக்கொருவர் வெட்டுண்டு விழுந்தார்கள். ஆமேன். கர்த்தர் நமக்கு செய்கிற யுத்தம்லாம் வித்தியாசமாக தான் இருக்கும். ஹல்லேலூயா. ஆனால் நம்ம செய்ய வேண்டியதை நம்ம செஞ்சு தான் ஆகணும். சிசராவுக்கு விரோதமாக யுத்தம் பண்ணுங்க என்று சொல்லி தெபோரா எழும்புனா, ஆனால் வேதம் சொல்லுகிறது வானத்திலிருந்து யுத்தம் உண்டாயிற்று, நட்சத்திரங்கள் அவயவங்களிலிருந்து யுத்தம் பண்ணிச்சு. அது எப்படி யுத்தம் பண்ணிச்சான்? பைபிளில் சொல்லப்பட்டிருக்கிறது, அந்த நதி கீசோன் நதியிலேருந்து அங்கே புறப்பட்டு வந்து பயங்கர வெள்ளம் வந்து சேராகி அந்த ரதங்களெல்லாம் அந்த சேரில் மாட்டி என்ன செய்ய முடியல, குதிரைகள் நடக்க முடியல. சிசரா கால்நடையாய் ரதத்தை நம்ம ஓட்ட முடியலன்னு கீழே இறங்கி வந்து யாகளுடைய வீட்டுக்குள்ளே போனால் அங்கே செத்து போனான். பாருங்கள், ஆண்டவர் எவ்வளோ அழகாக யுத்தம் பண்ணுறார். சேருண்டாக்கி அந்த ரதத்தை கலலை பண்ணி, அதே மாதிரி தான் செங்கடலில் கூட அவங்க நடந்து வந்துட்டு இருக்கும்போது இஸ்ரவேலர் ஈஸியாக நடந்தாங்க. ஆனால் பின்தொடர்ந்து வந்த பார்வோனின் சேனை அந்த ரதங்கள் உருளைகள் கழலும்படி செய்து கஷ்டப்பட்டு என்ன பண்ணாங்க? நடந்து வந்தாங்க. எப்போவுமே நீங்கள் புரிஞ்சுக்கோங்க, ஏசப்பா நம்ம கூட இருக்கிறார். ஹல்லேலூயா. அவர் நம்மை நடத்துவார், நமக்காக யுத்தம் பண்ணுவார். போராட்டம் உண்டு, ஆனால் ஜெயம் நமக்கு தான், தோல்வி கிடையாது. நான் உலகத்தை ஜெயித்தேன், உலகத்தில் உங்களுக்கு உபத்திரம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன். ஹல்லேலூயா. இப்போ நம்முடைய வாழ்க்கையில் தேவ சித்தத்துக்கு நேராக ஆண்டவர் நம்மை நடத்தி கொண்டு போகும் பொழுது அந்த சித்தத்தை விட்டு வெளியே நம்மை துரத்த நினைக்கிற ஏரோதின் ஆவிகளை இன்றைக்கு கர்த்தர் நமக்கு அடையாளம் காட்டி கொடுக்க போகிறார். ஆமேன். ஹல்லேலூயா. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, மத்தேயு 2ஆம் அதிகாரத்தை நீங்கள் எல்லாரும் திருப்பிக் கொள்ளுங்க. மத்தேயு 2ஆம் அதிகாரம், அதில் பார்த்தீங்கன்னா முதல் 2 வசனத்தை வாசிப்போம். ஏரோது ராஜாவின் நாட்களிலே யூதேயாவில் உள்ள பெத்லகேமிலே இயேசு பிறந்த பொழுது கிழக்கிலிருந்து சாஸ்திரிகள் எருசலேமுக்கு வந்து, யூதருக்கு ராஜாவாக பிறந்திருக்கிறவர் எங்கே? கிழக்கிலே அவருடைய நட்சத்திரத்தை கண்டு அவரை பணிந்து கொள்ள வந்தோம் என்றார்கள். 3ஆம் வசனம். ஏரோது ராஜா அதை கேட்டபொழுது அவனும் அவனோடு கூட எருசலேம் நகரத்தார் அனைவரும் கலங்கினார்கள். ஏரோதுக்கு ஒரு செய்தி வருகிறது. என்ன செய்தி? யூதருக்கு ராஜாவாக ஒரு ராஜா பிறந்திருக்கிறார். ஹல்லேலூயா. யூதருக்கு ராஜாவாக பிறந்திருக்கிறார் என்ற வார்த்தை கேட்ட உடனே ஏரோது கலங்குகிறான். காரணம், அவன்தான் ராஜாவாக இருக்கணும், ராஜ்யபாரம் பண்ணணும் என்று அவனுடைய ஆசை.
எருசலேம் முழுவதும், இஸ்ரவேல் தேசம் முழுவதையும் தான் ஆளுகைக்குள்ள வைக்க வேண்டும் என்கிற ஒரு எண்ணம். இந்த நேரத்தில் ஒரு செய்தி வருகிறது, யூதருக்கு ராஜா பிறந்திருக்கிறார், இயேசு இந்த உலகத்தில் பிறந்திருக்கிறார். அப்போ பிறந்திருக்கிறார் என்ற செய்தி கேட்ட உடனே அவனுக்குள்ளே தெரிஞ்சிருது, இது ஏன் பிறந்திருக்கிறார்? இஸ்ரவேல் ஜனத்தை ஆளுகை செய்யும்படி, இஸ்ரவேல் ஜனங்களுடைய பாவங்களை நீக்கி அவர்களை சுத்திகரிக்கும்படி ஒரு குமாரன் வந்துவிட்டார் என்ற செய்தி கேட்ட உடனே பிசாசு கூட்டத்தார் என்ன செய்கிறாங்க? கலங்குறாங்க. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, உங்களையும் என்னையும் குறித்து, நம்முடைய பிள்ளைகளை குறித்து கர்த்தர் வைத்திருக்கிற திட்டம் நமக்கு தெரியுதோ தெரியலையோ, யாருக்கு தெரியும்? பிசாசுக்கு தெரியும். அதனால அவனுடைய கூட்டமே இப்போ கலங்கிட்டு இருக்கு. ஏன் தெரியுமா? இவங்க பாருங்க, இப்படி நல்லா உபவாசம் பண்ணி ஜெபம் பண்ணுறாங்க. நம்முடைய ஆவடியில் பார்த்தீங்கன்னா அங்கே தாமசராஜையா 40 நாள் உபவாச ஜெபம் நடக்குது. அதை எத்தனையோ பேர் யூடியூப்பில் பார்த்துட்ருக்கோம். இங்கே என்னடானா இங்கே 21 நாள் உபவாச ஜெபம். ஆவடியே என்ன செஞ்சிட்ருக்குது? அப்படியே ஜெபம் பண்ணிகிட்டு இருக்குதே. என்ன நடக்க போதோ? இவங்களை குறித்து ஆண்டவருடைய திட்டம் நிறைவேறிடுமோ? இவர்களெல்லாம் கர்த்தர் பயன்படுத்திடுவாரோ? இந்த உபவாச ஜெபத்துக்கு வந்தவங்க, யூடியூப்பில் பார்க்குறவங்க எல்லாரையும் கர்த்தர் பெரிய அளவில் ஆசீர்வதிச்சிருவாரோ என்று பயந்து சாத்தானுடைய கூட்டம் என்ன செஞ்சிட்ருக்கு? கலங்கிட்டு இருக்கு. இதை நீங்கள் முதல்ல மறந்துடாதீங்க. ஆமேன். கலங்குனா அவன் கலங்குனதோடு அமைதியாக இருக்க மாட்டான். அவன் ஒரு திட்டம் போடுவான், பிளான் போடுவான். தேவன் ஒரு திட்டம் போடுவார், அதுக்கு ஆப்போசிட்டாக எப்போவுமே என்ன செய்யும்? சாத்தான் ஒரு திட்டத்தை போடுவான். அது எப்போவுமே நீங்கள் புரிஞ்சுக்கணும். அது ஆதி காலத்தில் இருந்து ஆண்டவர் சொன்னார் ஏவாளை பார்த்து, நீ இந்த பழத்தை என்ன செய்யாத, சாப்பிடாத, நீங்கள் நல்லா நித்திய காலமாக எங்களோடு கூட இருப்பீங்கன்ட்டு. இந்த பழத்தை புசிச்சா நீங்கள் செத்து போயிடுவீங்க. ஆனால் சாத்தான் சொன்னால், ஆண்டவர் புசிக்கக்கூடாதுன்னு சொன்னாரோ, நீங்கள் புசிக்க மாட்டீங்க, தேவர்களை போல ஆவீங்க. அப்படியே ஒரு ஆப்போசிட்டாக சொல்லி அவங்கள பாவத்தில் வீழ்த்திட்டான். தேவன் மனுஷனை உருவாக்கின திட்டமே என்ன செஞ்சிருச்சு? முடிஞ்சு போச்சு. அப்படியே தான் நீங்கள் டோட்டலாக பார்த்தீங்கன்னா வரிசையாக வரும். மனுஷங்களை ஆண்டவர் நம்புவார், அவங்கள உருவாக்குவார், ஒவ்வொரு திட்டத்தை வைப்பார். ஆனால் மனுஷன் பாவம் செஞ்சு ஏன் பாவம் செஞ்சான்? இந்த பிசாசு அவர்களை கெடுத்து தேவ திட்டத்தை, சிம்சோன் தேவனுடைய இரட்சகனாய் இஸ்ரவேல் ஜனங்களை பெலிஸ்தரின் கைக்கு விடுவிக்கிற ஒரு இரட்சகனாய் கர்த்தர் ஏற்படுத்தினார், பராக்கிரமசாலியாய். அவன் பிறக்கிறதுக்கு முன்பாகவே இயேசுவை குறித்து எப்படி தீர்க்க தரிசனம் சொல்லப்பட்டதோ அப்படி தீர்க்க தரிசனம் சொல்லப்பட்டது. எப்படி இயேசு பிறப்பதற்கு முன்பாக பெயரிடப்பட்டாரோ அப்படி அவனும் பெயரிடப்பட்டான். ஹல்லேலூயா. யோவான் ஸ்நானகன் பெயரிடப்பட்டான். அப்போது தேவனுக்கு அந்த இதில் தப்பாக சொல்லிட்டேன், தீர்க்க தரிசனம் வந்தது. ஆனால் பாருங்கள், இடையில யார் நுழைஞ்சிட்டா? சாத்தான். உண்மையிலே அடிக்கடி நான் உங்களுக்கு சொல்லுகிற காரியம், தேவன் உங்களுக்கு வைத்த திட்டத்தை சாத்தான் என்ன செய்வான்? எப்பொழுதுமே முறியடிக்க வருவான். ஆனால் நம்ம விடக்கூடாது. ஹல்லேலூயா. அவனை விடக்கூடாது. ஹல்லேலூயா. அவனை விடக்கூடாது. ஆமென். ஆண்டவருடைய திட்டத்துக்கு மீறி நம்முடைய பிள்ளைகள் வாழ்க்கையில், குடும்பத்தினர் வாழ்க்கையில் சாத்தான் நுழைய நம்ம என்ன செய்யக்கூடாது? அனுமதிக்க முடியாதுன்னு சொல்லணும். ஆமென். என் குடும்பத்தை தொட முடியாது சாத்தானே, என் பிள்ளைகளை தொட முடியாது சாத்தானே. கர்த்தருடைய திட்டத்தை நின்று எங்களுடைய குடும்பம் வழி விலகி போக நாங்கள் விடமாட்டோம். ஆமென். ஹல்லேலூயா. என்னுடைய வாழ்க்கையில் தேவ சித்தம் நிறைவேறுவதற்கு நீ எந்த விதத்தில் எதிர்த்து வந்தாலும் கர்த்தர் எங்களுக்கு ஜெயத்தை தருவார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. மோசே குறித்து கர்த்தர் ஒரு திட்டம் வைத்திருந்தார். இவன் இஸ்ரவேல் ஜனங்களை உயிர்ப்பிக்க வேண்டும், ரட்சிக்க வேண்டும். ஆனால் கரெக்டாக பாருங்க, அந்த மோசே பிறக்கிற கொஞ்ச காலத்துக்கு முன்பாக இந்த ஒரு பார்வோன் எழும்புனான். அந்த பார்வோன் மூலமாகத்தான் சாத்தான் கிரியை செய்தான். பிறக்கிற ஆண் பிள்ளைகள் எல்லாம் என்ன செஞ்சிடணும்? கொன்று போட்டு விட வேண்டும். ஆனால் அங்கேயும் கர்த்தர் தம்முடைய திட்டத்தை நிறைவேற்றும்படி பார்வோனுடைய குமாரத்தியை கர்த்தர் எழுப்பினார். ஹல்லேலூயா. அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, உங்கள் வாழ்க்கையில் தேவன் வைத்த திட்டத்துக்கு விரோதமாக சாத்தான் வரலாம். சொல்லுங்க, சாத்தான் வரலாம். ஆனால் வெற்றி நமக்கு தான். ஹல்லேலூயா. வெற்றி எனக்கு தான். ஆமென். இன்னைக்கு என்னுடைய குடும்பம் தேவ சித்தத்தின்படி கர்த்தர் என்னை நடத்த போகிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா.
பாருங்க, இந்த ஏரோதின் ஆவி புறப்பட்டு வந்த பொழுது அவன் சொல்லுகிறான் சாஸ்திரிகளை பார்த்து, நீங்க போய் பணிந்து கொள்ளுங்கள். பணிந்து கொண்டு வஞ்சகமாய் கிரியை செய்கிறான். பாருங்க, இந்த தேவ திட்டத்தை சிதறடிப்பதற்கு சாத்தான் எப்போவுமே டைரக்டாக அவன் ஹிட் பண்ண மாட்டான், தந்திரமாய். ஆதியாகமத்திலே சொல்லப்பட்டிருக்குது, அவன் எப்படிப்பட்டவன்? தந்திரம் உள்ளவன். பவுல் சொல்லுகிறார், பிசாசின் தந்திரங்கள் நமக்கு அறியாதவைகள் அல்லவோ, தெரியாதவைகள் அல்லவோ. அப்போ தந்திரம் உள்ளவன். ஆமேன். வஞ்சகமாய் செயல்படுறான். நீங்கள் போய் அவரை பணிந்து கொள்ளுங்க, நானும் என்ன செய்யணும்? பணிந்து கொள்ளணும் என்று சொல்லி அந்த சாஸ்திரிகளை சொல்லி அனுப்புகிறான். ஆனால் பாருங்க, தேவ திட்டம் நிறைவேற வேண்டுமானால் முக்கியமான காரியம் கர்த்தருடைய வழி நடத்துதலை புரிகிற ஒரு இருதயம், சிந்தை வேணும். ஆமேன். தேவ சித்தத்துக்கு விரோதமாக சாத்தான் கிரியை செய்வான். அது 100%, 100% உண்மை. அவன் கிரியை செய்வான். அதே வேளையில் கர்த்தரும் கிரியை செய்வார். ஆமேன். ஆண்டவரும் கிரியை செய்வார். கர்த்தர் தம்முடைய சித்தத்தின்படி நம்மை நடத்தும்படி கர்த்தர் நம்மை நடத்துவார். அந்த நடத்துதலை புரிந்து கொள்ளக்கூடிய இருதயம் வேணும். அதான் ரோமரில் சொல்லப்பட்டிருக்கிறது, தேவனுடைய சித்தத்தை அறிந்து கொள்ளக்கூடிய உங்களுடைய மனம் புதிதாகிறதுனால மறுரூபமாக வேண்டும். இன்னைக்கு ஆண்டவரிடத்தில் கேட்க போகிற முக்கியமான காரியம், ஆண்டவரே, உங்களுடைய சித்தத்துக்கு விரோதமாக சாத்தான் வந்தாலும், அவன் எங்களுக்கு விரோதமாக எதிர்த்து வந்தாலும், உங்கள் திட்டத்தை, உங்கள் சித்தத்தை அறிந்து கொள்ளக்கூடிய, உங்களுடைய வழி நடத்துதலை புரிந்து கொள்ளக்கூடிய இருதயத்தை எனக்கு தாங்க. ஆமேன். இந்த ஏரோதுடைய ஆவிய, ஏரோதுடைய திட்டத்தை முறியடிக்க 2 காரியம்தான். ஒன்று, தேவனுடைய வழி நடத்துதலுக்கு நம்மை அர்ப்பணிக்கணும். அன்னைக்கு சாஸ்திரிகள் வந்தாங்க, பணிந்தாங்க. ஏரோது சொன்ன மாதிரி என்ன செஞ்சுருப்பாங்க? திருப்பி போயிருப்பாங்களா இல்லையா? போயிருப்பாங்க. நேற்று கூட பிரதர் இதை கொஞ்சம் டச் பண்ணாங்க இல்லையா? அப்போ திரும்பி போயிருப்பாங்க. ஆனால் தேவ தூதனால் சொப்பனத்தில் எச்சரிக்கப்பட்டார்கள். ஹல்லேலூயா. இன்னைக்கு எத்தனை முறை ஆண்டவர் நம்மை எச்சரித்து கொண்டிருக்கிறார், எச்சரித்திருந்திருக்கிறார். நீ போகிற வழி சரி கிடையாது, நீ பேசுகிற பேச்சு சரி கிடையாது, நீ பார்க்குற பார்வை சரி கிடையாது, நீ நிற்கிற இடம் சரி கிடையாது, நீ நிற்கிற இடம் சரி கிடையாது, நீ சேர்க்க சரி கிடையாது, நீ வச்சிருக்கிற ஃபெல்லோஷிப் சரி கிடையாது. சொல்லியிருக்காரா இல்லையா? எத்தனையோ முறை சொல்லியிருக்கிறார். ஆனால் நம்ம என்ன செஞ்சிடறோம்? அலட்சியம் பண்ணிடுறோம். இன்றைக்கி ஆண்டவரிடத்தில் கேட்க போகிற, ஆண்டவரே, நம்முடைய வழி நடத்துதலை புரிந்து கொண்டு அதற்கு கீழ்ப்படுகிற இருதயத்தை தாரும். ஆமேன். ஹல்லேலூயா. 13ஆம் வசனத்தை வாசிப்போம். அவர்கள் போன பின்பு கர்த்தருடைய தூதன் சொப்பனத்தில் யோசேப்புக்கு காணப்பட்டு, ஏரோது பிள்ளையை கொலை செய்ய தேடுவான், ஆதலால் நீ எழுந்து பிள்ளையையும் அதன் தாயையும் கூட்டிக் கொண்டு எகிப்துக்கு ஓடிப்போய் நான் உனக்கு சொல்லும் வரைக்கும் அங்கே இரு என்றான். ஆமேன். ஹல்லேலூயா. ஆண்டவருடைய நடத்துதலை பாருங்க. ஏரோது எதிராய் திட்டம் தீட்டுறான், வஞ்சகமாய் திட்டம் தீட்டுறான். ஆனால் ஆண்டவர் தேவ சித்தம் நிறைவேறுவதற்காக, இயேசு இந்த உலகத்தில் நம்முடைய பாவங்களெல்லாம் மன்னிக்கும்படி, ரட்சிக்கும்படி, பாவங்களிலிருந்து நம்மை ரட்சிக்கும்படிக்கு கர்த்தர் அவ்வளோ அழகாக பிளான் பண்ணுகிறார். ஆமேன். சாஸ்திரிகளுக்கு ஒரு எச்சரிப்பை கொடுக்கிறார், எச்சரிப்பை அவர்களுக்கு கொடுக்கிறார். இங்கே பார்த்தீங்கன்னா யோசேப்புக்கு கர்த்தர் நடத்துகிறார். எப்படி நடத்துகிறார்? கண்டிப்பாக ஏரோது வருவான், அதுக்கு முன்னாடி நீ என்ன செஞ்சிரு போயிரு. ஆமேன். சமீபத்தில் நான் உங்களுக்கு செகண்ட் சாட்டர்டே தான் இந்த சாட்சியை சொல்லணும்னு நான் நினச்சிருக்கிறோம். ஆனால் இப்போ ஆவியானவர் ஏவுறதுனால நான் உங்களுக்கு சொல்கிறேன். கடந்த சில நாட்களுக்கு முன்பாக என்னுடைய மகன் காரில் வேலையை முடிச்சுட்டு ரொம்ப லேட்டாக வந்துட்டுருக்க நேரத்தில், இந்த பைபாஸில் வந்துட்டுருக்க நேரத்தில் அவனுக்கு ஒரு ஆக்சிடெண்ட் ஆயிடுச்சு. ஒரு மேஜர் ஆக்சிடெண்ட். கார் எப்படி ஆயிடுச்சுன்னா, இப்போ இன்சூரன்ஸில் அந்த கம்பெனியில் ரெடி பண்ணி பார்க்கணுன்னா ஃபுல்லி டேமேஜ், டோட்டல் டேமேஜ். அது என்ன, ஸ்க்ராப்பில் தான் போடணும், அவ்வளோதான் சொல்லிட்டாங்க. அப்படின்னா எவ்வளோ அடிபட்டிருக்கோன்னு பாருங்கள். ஆனால் கர்த்தருடைய கிருபையின் கரம், ஒரு ஸ்க்ராட்ச் கூட இல்லாமல் அவன் பாதுகாப்பாய் வீட்டுக்கு திரும்பி வர கர்த்தர் கிருபை பாராட்டினார். ஹல்லேலூயா. இது கர்த்தர் செய்த மகத்துவமான காரியம், பெரிய காரியம்.
ஸோ நமக்கு தெரியுது அவனை குறித்து கர்த்தர் ஒரு திட்டம் வைத்திருக்கிறார். அதற்கு எதிராக யார் செயல்படுறது? பிசாசு செயல்பட்டு உயிரை எடுக்கணும் அப்படின்னு வைக்கிறான். ஆனால் ஒரு 3/4 மணி நேரம் 1 மணி நேரத்துக்கு முன்பாக எனக்கும் என்னுடைய கணவருக்கும் இருதயத்தில் பிரதருக்கும் சமாதானம் இல்லை. இன்னும் இந்த பையன் கிளம்பலையே ஆஃபீஸ்லேருந்து அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டென்ஷன் வரும் இல்லையா? இன்னும் காணுமேன்ட்டு ஃபஸ்ட்டு டென்ஷன் தான் வரும் பிள்ளைகள் மேலே. அதுக்கப்புறம் அவனை ஃபோன் பண்ணி பேசிட்டு இந்த கிளம்புறேன்னா சரி. அப்புறம் ஆண்டவர் தூங்க விடலை. ஆண்டவர் ஜெபிக்க வைத்தார், ஜெபம் பண்ண வைத்தார். நான் நம்புகிறேன் ஆண்டவர் மட்டும் அன்னைக்கு ஒருவேளை எனக்கு அந்த ஜெப ஆவியை கொடுக்கலை, அந்த டென்ஷனை கலக்கத்தை கொடுக்கலைன்னா இன்றைக்கி சாத்தான் ஒருவேளை அவன் ஜெயிச்சிருப்பானோ என்னவோ தெரியலை. ஆனால் கர்த்தரை மீறி அவன் ஜெயிக்க முடியாது. பட் ஒரு சின்ன ஒரு நடத்துதலை கர்த்தர் கொடுக்கிறார். ஆமென். சின்ன காரியம்தான், அற்ப காரியம்தான். ஒரு இருதயத்தில் ஒரு கலக்கம், அவ்வளோதான். அந்த கலக்கம் வந்த உடனே நம்ம என்ன செஞ்சிடணும்? ஆண்டவரிடத்துல ஜெபம் பண்ணிட்டா நம்ம தப்பிச்சோம். இல்லையா சாத்தான் வெற்றி கொண்டுருவான். அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, உங்கள் வாழ்க்கையில் நிறைய நேரத்தில் பார்த்தீங்கன்னா சொப்பனம் வரும். பார்த்துருக்கீங்களா? சொப்பனம் காலையில் எழும்பும் போதே எப்படி இருக்கும்? கலக்கமாக இருக்கும். அப்போவே நீங்கள் ஆண்டவரிடத்துல கேட்கணும், என்ன ஆண்டவரே ஏன் கலக்கமாக இருக்குன்னு தெரியலை. அப்படி நீங்கள் ஜெபம் பண்ணிட்டீங்கன்னா அது தேவனுடைய வழி நடத்துதலுக்கு நம்ம அர்ப்பணித்து கீழ்ப்படிஞ்சிட்டோன்னு அர்த்தம். அப்போ கர்த்தர் சில காரியங்களை சொல்லுவார், நீ இப்படி செய்யணும் அப்படி செய்யணும், அப்போ நம்ம தப்பிச்சிடலாம். ஆமென், ஹல்லேலூயா. இல்லைன்னா நம்ம ஆண்டவருடைய வழி நடத்துதலுக்கு செவி கொடுக்கலை, அந்த திட்டத்துக்கு கீழ்ப்படியலைன்னா யார் ஜெயிச்சிருவா? சாத்தான் ஜெயிச்சிருவா. அவன் ஜெயிக்க நம்ம என்ன செய்யக்கூடாது? விடக்கூடாது. இன்னைக்கு அவ்வளோதான். சாத்தான் ஜெயிக்க நான் விட மாட்டேன். சொல்லுங்க, சாத்தான் ஜெயிக்க விடமாட்டேன். என் பிள்ளைகள் வாழ்க்கையில், என் குடும்பத்தில், என்னுடைய குறித்து தேவ சித்தத்தில், என்னுடைய சபையில், என்னுடைய தேசத்தில், நம்ம தேசத்தில் சாத்தான் ஜெயிக்க நான் விடமாட்டேன். ஆமென். சத்ரு கையெடுக்க விடமாட்டேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ இன்றைக்கு ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுக்கிற காரியம், அந்த ஏரோதின் ஆவியை துரத்தினாதான் தேவ சித்தம் நிறைவேறும். அந்த தேவ சித்தம் நிறைவேற தடையாயிருக்கிற இந்த ஏரோதின் ஆவி எப்படி போகும்னா, அது நம்ம ஒன்றும் போய் நம்ம செய்ய முடியாது. ஆனால் ஆண்டவரே நமக்கு வழி காட்டுவார், ஆண்டவரே நம்மை நடத்துவார். ஹல்லேலூயா. ஆண்டவர் எச்சரிப்பார். எச்சரிக்கும் போது கேட்டுட்டா நல்லது. ஹல்லேலூயா. இன்றைக்கி ஆண்டவரோட சமூகத்தில் இன்றைக்கி நம்ம அதை தான் கேட்க போகிறோம். ஆண்டவரே, உம்முடைய நடத்துதலை அறிந்து கொள்ளக்கூடிய அந்த அளவுக்கு என் மனம் என்ன செய்யணும்? புதிதாகிறதுனால மறுரூபமாக வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ முதல்ல நம்ம தேவன் நடத்துதலை அறிந்து கொள்ளணும். அறிந்து கொண்டால் மாத்திரம் போதாது, அதுக்கு கீழ்ப்படியணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அடுத்ததான் நீங்கள் பார்த்தீங்கன்னா அப்போஸ்தலர் 12ஆம் அதிகாரத்தை திருப்பிக் கொள்ளுங்க. அப்போஸ்தலர் 12ஆம் அதிகாரம் 1 வசனம். அக்காலத்திலே ஏரோது ராஜா சபையிலே சிலரை துன்பப்படுத்த தொடங்கி யோவானுடைய சகோதரனாகிய யாக்கோபை பட்டயத்தினாலே கொலை செய்தான். அடுத்த வசனம். அது யூதருக்கு பிரியமாயிருக்கிறது என்று அவன் கண்டு பேதுருவையும் பிடிக்க தொடர்ந்தான். அப்பொழுது புளிப்பில்லாத அப்ப பண்டிகை நாட்களாக இருந்தது. இங்க பாருங்க, அப்போஸ்தலர் 12ஆம் அதிகாரத்திலையும் இது இங்கேயும் ஒரு ஏரோது எழும்புறார். இது இன்னொரு ஏரோது, அதே ஏரோதுன்னு நினைக்காதீங்க. ஏன்னா அது இயேசு பிறந்தப்போ வந்த ஏரோது. அந்த ஏரோதுடைய சந்ததியில் வந்த அந்த ஒரு பேரனோ யாரோ அந்த ஏரோது. இவன் என்ன செய்கிறான்? இவன் அதே மாதிரி தான் தேவ ஜனங்களுக்கு விரோதமாக ஆண்டவர் பேதுருக்கென்று ஒரு திட்டத்தை, சித்தத்தை வைத்திருந்தார். யாராவது சொல்ல முடியுமா? ஒரு தீர்க்க தரிசனம் வைத்திருந்தார். இந்த கல்லின் மேல் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்வதில்லை. திரும்ப சொல்லுங்க, இந்த கல்லின் மேல். ஆமென், ஹல்லேலூயா. இந்த சபைகளை கட்டுவதற்காகவே இந்த பேதுருவை கர்த்தர் தெரிந்து கொண்டார். எப்படி ஜனங்களை ரட்சிக்கும்படி இயேசு இந்த உலகத்துக்கு வந்தாரோ அதே போல ஆண்டவருடைய சித்தத்தின்படி இந்த பேதுருவை கர்த்தர் அப்போஸ்தலனாக ஏற்படுத்தி அவர் மூலமாய் சபைகளை கட்ட கர்த்தர் சித்தம் வைத்திருந்தார்.
ஆனால் ஆரம்பத்திலே பார்த்தீங்கன்னா அவர் மறுதலிக்க வச்சு அவனை பின்வாங்கி போக பண்ணுறதுக்கு சாத்தான் கிரியை செய்தான். ஆனால் கர்த்தர் அவனை திரும்பி பார்த்தார், அவன் மனம் திரும்பி விட்டான். இப்போ பார்த்தீங்கன்னா ஊழியம் அபிஷேகம் இறங்கிச்சு, அபிஷேகத்தை இறங்கி இவர் பயங்கரமாக ஊழியத்தை செஞ்சிட்ருக்கிறாரு. அவ்வளோ நல்ல ஊழியம் போயிட்டுருக்கு, அற்புதங்கள் நடக்குது, அதிசயங்கள் நடக்குது, தொட்டாலே சுகம் கிடைக்குது, பிறவி சப்பானி எழும்புறான். இன்னும் ஆண்டவர் செஞ்ச அற்புதத்தை விட பெரிய பெரிய அற்புதங்களை பேதுரு செஞ்சிட்ருக்கான். இதை பார்த்த உடனே ஏரோதுவால் என்ன செய்ய முடியலை, சும்மா இருக்க முடியலை. சபைகளை துன்பப்படுத்துகிற இந்த ஆவி, ஏரோது ஆவினா என்ன அர்த்தம்? சபைகளை துன்பப்படுத்துகிற ஆவி. ஷார்ட்டாக சொல்லணும்னா தேவ சித்தத்துக்கு விரோதமான ஆவி. இங்கேயும் அவன் எழும்புறான். எழும்பி எப்படியாவது என்ன செஞ்சிடணும், பேதுருவுடைய ஊழியத்தை முடிச்சிடணும்னு சொல்லி ராத்திரி கொண்டு போய் காவல் வச்சிட்டான். இப்போ பாருங்கள், அவனுடைய சாப்டர் என்னாச்சு, முடிய போகுது. காலையில் சிறைச்சேதம், ராத்திரி படுத்து தூங்கிட்டு இருக்காரு. அந்த நேரத்தில் இப்படிப்பட்ட சூழ்நிலை கூட நம்முடைய வாழ்க்கையில் வரலாம். தேவ சித்தத்துக்காக, தேவனுக்காக நம்ம எழும்பும் பொழுது, குறிப்பாக பார்த்திங்கன்னா நம்முடைய தேசத்தில் சபைகள் வளர்ந்து பெருகி கொண்டு இருக்கிற நேரத்தில் சபைகளை அழிக்கணும், அப்படியே இழுத்து மூடணும்னு சொல்லி நிறைய திட்டங்களை ஏரோது ஆவி கொண்டு வந்து கொண்டிருக்கிறது. இந்த நேரத்தில் இந்த திட்டத்தை முறியடிக்க நம்ம என்ன செய்யணும்? 5ஆம் வசனம். சிறைச்சாலையிலே காக்கப்பட்டிருக்கையில் சபையார் அவனுக்காக தேவனை நோக்கி ஊக்கத்தோடே ஜெபம் பண்ணினார்கள். ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நான் முதல்ல சொன்னேன், ஏரோதின் திட்டங்களை அறிந்து கொண்டு தப்புவிப்பதற்கு, அவனுடைய திட்டங்களை செயலிழக்க பண்ணுவதற்கு ஃபஸ்ட்டு கர்த்தருடைய வழி நடத்துதலை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். ஆமென். இஸ்ரவேல் ஜனங்கள் வனாந்திரத்தில் வழி நடந்த போது பகலில் மேகஸ்தம்பம், இரவில் அக்னி ஸ்தம்பம். வேதம் சொல்லுகிறது, வீட்டில் போய் நீங்கள் வாஸ்து பாருங்கள், யாத்ராகமம் 40ஆம் அதிகாரம் 36லேருந்து 38 வரைக்கும் பார்த்தீங்கன்னா, மேகம் எழும்புனா அவங்க என்ன செய்வாங்களாம், எழும்புவாங்க. மேகம் உட்காந்துருவாங்க. அது எதற்கு அடையாளம்? வழி நடத்துதல். போன்னு சொன்னால் போகணும், உட்கார்னா உட்காரணும், ஜெபினா ஜெபிக்கணும், துதினா துதிக்கணும், சர்ச்சுக்கு போனால் போகணும், ப்ரேயர் சென்டருக்கு வானா வரணும், அந்த அறைகளில் போய் ஆத்துமாக்களுக்காக ஜெபிக்கணும்னா ஜெபிக்கணும், பிள்ளைகளுக்காக நடுராத்திரியில் ஜெபம் பண்ணுனா ஜெபம் பண்ணணும், கைகளை உயர்த்தி ஜெபினா ஜெபிக்கணும். அதுதான் வழி நடத்துதலுக்கு கீழ்ப்படிதல். ஆமென், ஹல்லேலூயா. அப்படி நம்ம கீழ்ப்படியும் பொழுது கர்த்தர் தூதனை அனுப்புவார். ஹல்லேலூயா. அந்த ஏரோதுடைய சம்பவங்கள் எல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா, கர்த்தர் தூதனை அனுப்பி அற்புதங்களை செய்கிறார். ஆமென். அங்கேயும் தூதனை அனுப்பி சாஸ்திரிகளை எச்சரித்தார், தூதனை அனுப்பி யோசேப்பை ஆண்டவர் எச்சரித்தார், வழி நடத்தினார். ஹல்லேலூயா. இங்கே பாருங்க, சபையார் ஊக்கமாக ஜெபம் பண்ணினாங்க. இந்த ஏரோதுடைய ஆவி முறியடிக்கப்படணும்னா, ஏரோதுடைய ஆவி நம்ம தேசத்தில் கிரியை செஞ்சால் தேவ சித்தம் நிறைவேறாது. தேவ சித்தம் என்ன? உம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுகிறது போல. அப்படின்னா என்ன அர்த்தம்? பூமியில் தேவனுடைய ஆளுகை வரணும். இப்போ ஆளுகை வர்றதுக்கு சரியான சூழ்நிலை இருக்கா இல்லையா? இல்லை. காரணம் என்ன? ஏரோதின் நாவி கட்டவிழ்க்கப்பட்டு இருக்கிறது. தேவனுடைய பிள்ளைகள் ஊழியம் செய்யக்கூடாது, ஊழியக்காரருடைய பிள்ளைகள் பின்வாங்கி போகணும், ஊழியக்காரர்களை நல்ல ஆக்சிடெண்ட்டில் சாகடிக்கணும், குடும்பத்துக்குள்ளே சண்டையை கொண்டு வந்து அவங்கள குழப்பணும், அவங்க தேவ சித்தம் செய்யக்கூடாது என்று ஏரோதின் ஆவி. இன்றைக்கி நிறைய மந்திரங்கள், யாகங்கள் இன்றைக்கி நடைபெற்று கொண்டு இருக்கிறது. இந்த ஏரோதின் ஆவி, ஏரோதின் ஆவி. இந்த ஏரோதின் ஆவி தேவனுடைய ஊழியத்தை, தேவனுடைய சபையை துன்பப்படுத்துகிற நேரத்தில் சபையார் என்ன செய்யணும்? நன்றாக தூங்கி கொண்டிருக்க வேண்டும். அப்படியா? ஊக்கமாக ஜெபம் பண்ண வேண்டும். ஹல்லேலூயா. இன்னைக்கு நீங்களும் நானும் ஜெபிக்க தவறுனால் தேவ சித்தம் நம்முடைய தேசத்தில், நம்முடைய குடும்பத்தில் நடைபெறாமல் போயிடும். ஜெபம் ஜெபம் ஜெபம், அவ்வளோதான். ஹல்லேலூயா. தேவ சித்தம் நம்முடைய தேசத்தில் நிறைவேற,
தேவ சித்தம் நம்முடைய குடும்பத்தில் நிறைவேற, தேவ சித்தம் என் தனிப்பட்ட வாழ்க்கையில் நிறைவேற ஜெபம். ஹல்லேலூயா. அதற்கு விரோதமாக எத்தனை ஏரோதுகள் எழும்பினாலும் கவலை இல்லை, கர்த்தர் தூதனை அனுப்புவார். ஆமென். ஹல்லேலூயா. ஜெபிக்க வேண்டியது நம்ம வேலை, தூதன் அனுப்ப வேண்டியது கர்த்தருடைய வேலை. ஆமென். ஹல்லேலூயா. பாருங்க எவ்வளோ அழகா கர்த்தர் தூதனை அனுப்புகிறார். தூதனை அனுப்பி எல்லா சங்கிலிகளையும் அவிழ்த்து பத்திரமாய் வெளியே கொண்டு வந்தார். ஆமென். இந்த தேவனுக்கு இந்த வல்லமை இன்றைக்கு உண்டா கிடையாதா? உண்டா இல்லையா? உண்டு. ஆமென். பைபிளை நம்புறீங்களா இல்லையா? வசனத்தை நம்புறீங்களா இல்லையா? உண்டு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ நம்ம ஊக்கமாக ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் தூதனை அனுப்பி முதல்ல பேதுருவை கர்த்தர் வெளியே கொண்டு வந்துட்டாரு. அந்த அதிகாரத்தின் 23ஆம் வசனம். அவன் தேவனுக்கு மகிமையை செலுத்தாதபடியினால் உடனே கர்த்தருடைய தூதன் அவனை அடித்தான், அவன் புழுப்புழுத்து இறந்தான். ஏரோதுவை அடிக்கிறதுக்கு கர்த்தர் தூதனை அனுப்பினார். பேதுருவை விடுதலையாக்கவும் தூதனை அனுப்பினார். ஏரோதுவை அடிக்கவும் கர்த்தர் தூதனை அனுப்பினார். ஹல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையில், நம்முடைய குடும்பத்தில், தனிப்பட்ட வாழ்க்கையில், நம்முடைய தேசத்தில், நம்முடைய சபைகளில், இயேசு சந்திக்கிற ஊழியத்தில் தேவ சித்தம் நிறைவேற விடாதபடிக்கு எழும்புகிற இந்த ஏரோதின் ஆவிகளை அழித்து போடும்படி கர்த்தர் தூதனை அனுப்புகிற நேரம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் தூதனை அனுப்புவார், தூதனை அனுப்புவார், தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்றுவார். ஆனால் ஆண்டவர் எதிர்பார்க்கிறது என்ன தெரியுமா? உங்களுடைய ஜெபம், உங்களுடைய ஜெபம், சிம்பிள் ஜெபம், சிம்பிள் ஜெபம். ஆமென். ஊக்கமான ஜெபம். இன்றைக்கி ஆண்டவர் இடத்துல அர்ப்பணிக்க போகிற முக்கியமான காரியம், ஆண்டவரே சபைகளுக்கு விரோதமாக எழும்புகிற ஆவிகளுக்கு விரோதமாக ஜெபிக்க என்ன அர்ப்பணிக்கிறேன். உங்கள் சித்தம் இந்த தேசத்தில் நிறைவேற விடாதபடி, ஊழியத்தில் நிறைவேற விடாதபடி தடை செய்கிற ஏரோதின் ஆவிகளை அழிக்க நான் என்னை ஊக்கமாய் ஜெபிக்க அர்ப்பணிக்கிறேன். இன்னொரு காரியம், என்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் உங்கள் சித்தம் நிறைவேற விடாதபடி, என் பிள்ளைகள் வாழ்க்கையில் உங்கள் சித்தம் நிறைவேற விடாதபடிக்கு தடையாய் வருகிற அந்த ஏரோதின் ஆவிகளை அழிக்க உங்கள் நடத்துதலை அறிகிற அறிவை எங்களுக்கு தாரும். ஆமென். பிள்ளைகள் வாழ்க்கையில் திருமணம் அப்படிங்கிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா முக்கியமான காரியம். அந்த நேரத்தில் தேவ நடத்துதலை நம்ம அறியணும், தேவ நடத்துதலுக்கு காத்திருக்கணும், கர்த்தருடைய எச்சரிப்பின் சத்தத்தை கேட்கணும். கர்த்தர் அழகாக நடத்துவார். ஹல்லேலூயா. இப்போ ஆண்டவரிடத்துல கேட்க போகிறோம், உங்கள் நடத்துதலை தாங்க. எங்களுடைய குடும்ப வாழ்க்கையில் உங்களுடைய சித்தத்தை அறிந்து கொள்ள எனக்கு கிருபை தருவது மாத்திரமல்ல, அந்த நடத்துதலுக்கு அர்ப்பணிக்க என்னை நான் ஆண்டவரை அர்ப்பணிக்கிறேன். ஆண்டவரே நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ அதை செய்வா ஆண்டவரே. ஆமென். ரெண்டே காரியம்தான், தேவனுடைய நடத்துதலை அறிந்து கீழ்ப்படியணும், ஜெபிக்க வேண்டும். ஆமென். எல்லாரும் எழுந்து நின்று சில நிமிடங்கள் ஆண்டவரை நோக்கி ஜெபிக்க போகிறோம். இந்த ஏரோதின் ஆவி, தேவ சித்தத்துக்கு விரோதமான ஆவி, தேவ சித்தம், தேவ திட்டம் நம்முடைய வாழ்க்கையில் நிறைவேற விடாதபடிக்கு தடை பண்ணுகிற இந்த ஆவிகளுக்கு விரோதமாக நம்ம எல்லாம் ஜெபிப்போமா? எல்லாரும் சில நிமிடங்கள் அந்நிய பாஷைகளை பேசி ஃபஸ்ட்டு ஜெபிக்க போகிறோம். ஹல்லேலூயா. அதை ஐடென்டிஃபை பண்ண போகிறோம். ரெண்டாவதாக, ஆண்டவரே உம்முடைய நடத்துதலுக்கு எங்களை அர்ப்பணிக்கிறோம் என்று அர்ப்பணிக்க போறீங்க. மூன்றாவதாக, எனக்கு இந்த ஏரோதின் ஆவியை எதிர்த்து ஜெபிப்பதற்கு எனக்கு ஒரு ஜெபாவியை தாங்க, ஜெபாவியை தாங்க. ஹல்லேலூயா. எல்லாரும் ஜெபிப்போமா? ரிபா லபா ஷந்த லபா கலா ரபா கலா ரபா. ஆண்டவரை அடையாளம் காணும்படி இன்னைக்கு எங்களுக்கு கற்றுக் கொடுத்தீங்க. ஏரோதின் ஆவி அடையாளம் காணக்கூடிய ஆண்டவரை சந்தர்ப்பங்களை எங்களுக்கு சொல்லி கொடுத்திருக்கிறீங்க. எங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் தேவ சித்தம் நிறைவேற தடையாய் இருக்கிற அந்த ஏரோதின் ஆவிகளை அடையாளம் காண்கிற ஒரு இருதயத்தை எங்களுக்கு தாரும். அதற்கு விரோதமாக ஆண்டவரை நீர் எங்களை நடத்தும் பொழுது அந்த ஏரோதின் ஆவி எங்களுடைய வாழ்க்கையில நிறைவேறாதபடிக்கு, கிரியை செய்யாதபடிக்கு நீங்க எங்களை எச்சரிக்கும் பொழுது, நடத்தும் பொழுது உங்களுடைய வழி நடத்துதலை புரிந்து கொள்ளக்கூடிய இருதயத்தை தாங்க, இருதயத்தை தாங்க. அந்த வழி நடத்துதலுக்கு கீழ்ப்படுகிற இருதயத்தை தாங்க.
எல்லாவற்றுக்கும் மேலாக ஆண்டவரே ஏரோதி நாவி கடைசி கட்டத்துக்கு வந்துட்டு ஆண்டவரே, எங்களுடைய தேசத்தில், எங்களுடைய குடும்பத்தில், எங்களுடைய பிள்ளைகள் வாழ்க்கையில் கடைசி கட்டத்துக்கு வந்துட்டான். நாங்கள் விட மாட்டோம் ஆண்டவரே, நாங்கள் விட மாட்டோம். சிறைச்சாலையில் போடப்பட்டாலும் நாங்கள் விட மாட்டோம். ஒரு ஜபாவியை தாங்க, ஒரு ஜபாவியை தாங்க. நாங்கள் ஜெபிக்கிற ஆண்டவரே, நாங்கள் ஜெபிக்கிற ஆண்டவரே, ஏரோதின் திட்டங்களை அதமாக்கி போடுகிற ஒரு ஜப அபிஷேகம் எங்கள் மேலே இறங்கட்டுமாப்பா. ஒவ்வொருவர் கேளுங்க, ஒவ்வொருவர் மேலும் அப்படிப்பட்ட ஒரு ஜப ஆவி ஊற்றப்படுவதாக, ஒரு ஜபாவி ஊற்றப்படுவதாக. ஓ ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஏரோதின் திட்டங்களை அடையாளம் கண்டுபிடிக்கிற ஒரு அபிஷேகம் ஆண்டவரே, ஏரோதின் திட்டங்களை ஆண்டவரே நீர் எங்களுக்கு வெளிப்படுத்தும் பொழுது அந்த வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நாங்கள் செயல்படுகிற ஒரு அபிஷேகம். எல்லாவற்றுக்கும் மேலாக ஏரோதின் திட்டங்களுக்கு விரோதமாக, இந்த ஆவிகளுக்கு விரோதமாக எதிர்த்து போராடி ஜெபிக்கிற ஒரு ஜப ஆவி ஊற்றுவீராக, ஊற்றுவீராக, ஊற்றுவீராக. ஹல்லேலூயா. ஆமா, எல்லாரும் சேர்ந்து பாடுவோமா? ஜெபாவி ஊற்றுமையா, ஜெபிக்கணும் ஜெபிக்கணுமே, உபவாசித்து உடலை உரைத்து, உபவாசித்து உடலை உரைத்து, ஒவ்வொரு நாளும் நான் ஜெபிக்கணுமே, ஒவ்வொரு நாளும் நான் ஜெபிக்கணுமே, ஜெபாவி ஊற்றுமையா, ஜெபிக்கணும் ஜெபிக்கணுமே. ஜபாவி ஊற்றுங்கப்பான்னு கேளுங்க. ஜெபாவி ஊற்றுமையா, ஜெபிக்கணும் ஜெபிக்கணுமே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒவ்வொருவர் மேலும் அந்த ஜபாவியை கர்த்தர் ஊற்றி கொண்டிருக்கிறார். ஜெபிக்கிறவர்களை தான் கர்த்தர் வழி நடத்துவார். ஜெபிக்கிறவங்க தான் தேவனுடைய வழி நடத்துதலை அறிந்து கொள்ள முடியும். ஆகவே அப்படிப்பட்ட ஜபாவிய கர்த்தர் நமக்கு கொடுத்தபடியால் கரங்களை தட்டி ஆண்டவரை நன்றியோடு ஸ்தோத்திரிப்போமா? ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் அப்பா. இந்த நேரத்தில் ஆண்டவர் உணர்த்துகிற காரியம், நம்முடைய குடும்பத்தில் தேவ சித்தம் நிறைவேற விடாதபடிக்கு தடை செய்கிற அந்த ஏரோதின் ஆவியை கர்த்தருடைய தூதன் அடிக்கும்படி, கர்த்தருடைய தூதன் அடிக்கும்படி கர்த்தர் தம்முடைய தூதனை அனுப்பி இருக்கிறார். தேவ தூதர்கள் அவர்களை சூழ பாளையம் இறங்கி இருக்கிறார்கள். நம் குடும்பத்தை சுற்றிலும் தேவ தூதனை கர்த்தர் அனுப்பி இருக்கிறார். நம்முடைய வீடுகளுக்கு கர்த்தர் தேவ தூதனை அனுப்புகிறார். தேவ சித்தம் நிறைவேற விடாதபடி தடை செய்கிற சத்ருவின் கிரியைகள் இப்பொழுது அழிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது, அழிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. ரீபா லபா ஷபா லபா கபா. நீங்க விசுவாசிங்க, நீங்க விசுவாசிங்க. உங்கள் பிள்ளைகளுக்கு நேராக தேவ தூதன் இப்பொழுது கடந்து போகிறார். உங்கள் கணவனுக்கு நேராக தேவ தூதன் கடந்து போய் கொண்டிருக்கிறார். உங்கள் வீட்டுல தேவ தூதனை கர்த்தர் அனுப்பி இருக்கிறார். ரீஹா லபா ஷபா கபா கபா ரீபா லபா ஷபா லபா. நன்றி தகப்பனே, நன்றி தகப்பனே. அன்னைக்கு ஏரோதி நாவியை அடித்த தேவனே, ஏரோதை அடித்த தேவனே, இப்பொழுது ஆண்டவரே இந்த ஆவிகளை அழிக்கும்படி, அழிக்கும்படி, அழிக்கும்படி தேவ தூதர்களை அனுப்பிவிட்டதற்காய் உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உமக்கு நன்றி. சத்துரு தலை கவிழ்ந்தோட நித்தமும் கிரியை செய்து எல்லாரும் உற்சாகமா ஒரு விசுவாசத்தோடு ஒரு ஜெயத்வனியோடு அந்த பாடலை நம்ம பாடுவோமா? சத்துரு தலை கவிழ்ந்தோட நித்தமும் கிரியை செய்திடும். சத்துரு தலை கவிழ்ந்தோட நித்தமும் கிரியை செய்திடும். என்னை தேற்றிடும் அடையாளம் இயேசுவே என்று காட்டிடுமே. ஆமென். இன்றைக்கு என்னை தேற்றிடும் ஆண்டவர் ஒரு அடையாளத்தை காட்டுவார். இயேசுவே என்று காட்டிடுமே.
ஹalleluya. வாசல்கள் திறக்கப்படுகிறது. சிறைச்சாலை கதவுகள் உங்களுக்காக திறக்கப்படுகிறது. கோணலானவைகள் செவ்வையாகிறது. பாதைகள் கிடைக்கிறது. ஒரு வழி திறக்கிறது. ஹalleluya. எதிர்கால வாழ்க்கை கட்டப்பட போகிறது. குழந்தை கர்த்தர் கொடுக்க போகிறார். தரித்திரங்கள் ஓட போகிறது. எதிர்காலங்கள் ஆசீர்வதிக்கப்பட போகிறது. வீடு கட்டப்பட போகிறது. கரங்களை தட்டி ஆண்டவரை நன்றியோடு நன்றியோடு நன்றியோடு. சாத்தான் தோற்று போனார். ஏரோதி நாவி அழிக்கப்பட்டு விட்டது. ஊராபால ஷபாபாபா. ஹalleluya. உமக்கு நன்றி தகப்பனே, உமக்கு நன்றி தகப்பனே. அன்பின் ஆண்டவரே, உம்மை நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம். நீங்க எங்களோடு கூட இடைப்பட்டீங்க. எங்களுக்காக வாசலை திறந்தீங்க. எங்களுக்காக தூதனை அனுப்புனீங்க. அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். எங்களுக்கு கொடுத்த ஜெபாவிக்காக, எங்களுடைய தரிசனத்துக்காக, வெளிப்பாடுக்காக, அபிஷேகத்துக்காக ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் கர்த்தாவே. தொடர்ந்து எங்களை நடத்துங்க. இன்றைக்கு நீர் எங்களுக்கு கொடுத்த அந்த வார்த்தையை நாங்கள் மறந்து விடாதபடிக்கு உம்முடைய சித்தத்தின் மையத்திலே நாங்கள் வாழ எங்களை ஒவ்வொருவருக்கும் கிருபை தாரும். எங்களுடைய குடும்பத்தை உம்முடைய சித்தத்தின்படி நடத்தும். எங்களுடைய ஊழியங்களை சித்தத்தின்படி நடத்தும். நீர் பொறுப்படுத்திக் கொள்ளும். தொடர்ந்து கர்த்தாவே ஒவ்வொரு நாளும் தொடர்ந்து உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்த கிருபைத்தார். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமேன். எல்லாம் சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமேன்.